ஸோ இன்னும் ஒரு 2, 3 நாளையில இந்த ரிசர்ச் ஆப்டிட்யூட் சாப்டர் வந்து முடிச்சிடலாம் மேம். மேக்ஸிமம் 4 டேஸு, மினிமம் 3 டேஸ்க்குள்ள முடிச்சிடலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான யூனிட்டு. அதே மாரி அ ரொம்ப முக்கியமான யூனிட்டும். அதனால இந்த யூனிட் வந்து கொஞ்சம் அ எல்லாமே நமக்கு புரியிற கான்செப்ட் தான். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ரிசர்ச் பண்ணியிருக்கோம். அதனால புரியிற கான்செப்ட் தான். ஆனா கொஸ்டின்ஸ் மட்டும் கொஞ்சம் நம்ம பிராக்டிஸ் பண்ற மாரி இருக்கும் மேம். மேம் அப்புறம் அ இனிமேட்டுக்கு வந்து மார்னிங்கும் கிளாஸஸ் வந்து வச்சுக்கலாமா மேம்? ஒரு 1 ஹவர் மார்னிங் 1 ஹவர், ஈவினிங் 1 ஹவர் வச்சுக்கலாமா மேம்? டைமிங் என்னம்மா? டைமிங்கு? நீங்க சொல்லுங்க மேம். உங்களுக்கு எந்த டைமிங் கன்வீனியன்ட்டா இருக்கும்னு. நாளைக்கு மட்டும் வேணாம். அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து 10 to ஒரு 11 உனக்கு ஓகேவா? எனக்கு 10 to 11 ஒரு 1 வீக் ஓகே. சரி. 6 அந்த 1 வரைக்கும். வீக்ல முடிச்சிடலாம்ல சாப்டரு? இதெல்லாம் முடிச்சிடலாம் மேம். நான் எதுக்காக கேட்டேன்னா, அ அடுத்தது எக்ஸாம் வரைக்குமே ஹோம் சயின்ஸோட கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் அது அப்புறம் பிராக்டிஸ் மாத்திக்கலாம், அப்புறம் பண்ணணும். மாத்திக்கலாம் டைமிங். அப்படியா? இல்ல சரி. மத்தவங்களுக்கு கேளு, மத்தவங்க கேளு. நான் ஏன் கன்வீனியன்ஸ் சொல்றேன். மத்தவங்களையும் கேட்டுக்கோ ப்ளீஸ். இல்ல மேம் தான் லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னாங்க. அப்ப ஃப்ரீயா இருந்தா மார்னிங் ஒரு கிளாஸ் வச்சுக்கலான்னு. மேம்? அம்மா சொல்லுப்பா மேம் சொல்லுப்பா. மேம் என்ன சொல்லுங்க மேம் மேம். சொன்னேன்? ஆ மேம் மேம் இல்ல மேம் நான் தான் மேம் மார்னிங் கேட்டேன். மேம் நான் தான் மேம் கேட்டேன். இப்போ 21st இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி சொன்னாங்களா? ஸோ அதனால வந்துட்டு இப்போ மார்னிங் ஒரு ஹாஃப் அன் ஹவர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் மேம். ரீகால் ஏதாவது ரிவைஸ் பண்ற சரிம்மா. மாதிரி இருக்கலாம் அப்படின்னு கேட்டேன். எல்லாத்துக்கும் ஓகேவானா நீங்க சொல்லுங்க மேம். இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த 10 o'clock டைமிங் ஓகேவா மைதிலி மேம்? புரியல மேம். நான் இப்ப சொன்னேன் 10 o'clock டைமிங் ஓகேவா? ஓகே மேம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே. நைட்டா மேம்? நைட் இல்ல மார்னிங். மார்னிங். மார்னிங்டா மார்னிங். சரி மேம் சரி நைட்டு இப்பதான் 10 வந்தேனா? மணியா? இல்ல மேம் இப்பதான் ஜாயின் பண்ணேனா, எனக்கு அதான் புரியல என்ன கேட்டீங்க. நைட்டு 10 மணினா ஐயோ முடிஞ்சு கதை. அதான். ஓகே. இல்ல மார்னிங் சண்டேயா ஒரு 1 மேம்? வீக் மட்டும் மேம். இல்ல ஒரு 1 வீக் மட்டுமா மார்னிங் இப்ப என்ன 2 வந்துருச்சு. 3, 4, 5, 6 ஒரு 4 நாளைக்கு மட்டும் மேம். மார்னிங் 1 ஹவர், ஓகே ஈவினிங் 1 ஹவர் கிளாஸ் வச்சுக்கலாம் மேம். நம்ம போர்ஷன்ஸ் முடிச்சுட்டோம் அப்படின்னா, அடுத்தது ஈவினிங் மட்டுமே ஒரு 1 ஹவர் கிளாஸஸ் மட்டுமே நம்ம கொஸ்டின்ஸ் மட்டும் பிராக்டிஸ் பண்ணோம்னா நமக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் மேம். அதுக்காக கேட்டேன் மேம். ஓகே மேம். ஓகே மேம். ஸோ அப்போ மார்னிங் கிளாஸ் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் 7 இல்லைன்னா 8க்குள்ளேயே நமக்கு ஃபர்ஸ்ட் பேப்பரோட போர்ஷன்ஸ் ஃபுல்லாக கவர் ஆகிடும் மேம். செகண்ட் பேப்பருக்கு நான் எப்படி எப்படி அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்றது சொல்லிடுறேன். நீங்கள் அதே மாதிரி பாயிண்ட்ஸும் ஹைலைட் பண்ணி கொடுத்துட்றேன். நீங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு தடவை ஒன்ஸ் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. செகண்ட் பேப்பருக்கு நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணலாம் மேம். டேரெக்டாக எம்சிக்யூஸ் போயிடலாம். ஏன்னா ரெண்டு டைப் ஆஃப் ஸ்டடி பேட்டர்ன் இருக்குது. ஒன்று வந்து நம்ம போர்ஷன்ஸ் படிச்சுட்டு கொஷின் ஆன்சர்ஸ் வந்து சூஸ் பண்ணுறது. இது செகண்ட் டைப் வந்து கொஷின் ஆன்சர்ஸ் படிச்சுட்டு அதாவது கொஷின் ஆன்சர் மூலமாக போர்ஷன்ஸ் படிக்கிறது. அப்போ நம்ம ஹோம் சயின்ஸ்க்கான ஃபுல் போர்ஷன்ஸும் நம்மளால கவர் பண்ணவே முடியாது. ஏன்னா ஒன்று ஒன்று ரொம்ப ரொம்ப பெரிய யூனிட். அப்போது லாஸ்ட் இயர் வந்த கொஷின்ஸு இல்லை இன்னும் நிறைய கொஷின்ஸ் இப்போ இக்னோலலாம் பிஹெச்டிக்கு வந்து கொஷின்ஸ் வந்து எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி எல்லா கொஷின்ஸும் ரெஃபர் பண்ணி நம்ம அந்த கான்செப்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எக்ஸாம்க்கு ஈஸியாக படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் மேம். அதனால அதுக்கு அடுத்தது அதாவது அந்த எக்ஸாம் வர வரைக்கும் அது பண்ணலாம் மேம். ஸோ இன்னைக்கு டாபிக் போகலாமா மேம்? எஸ் மேம். ஓகே. அது நான் சொல்றது வந்து நீங்க திங்க் பண்ண வேணாம். இது நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு. செகண்ட் பேப்பருக்கு இப்படி படிச்சாதான் நமக்கு ஈஸியா இருக்கும். நீங்க லைன் பை லைன் போர்ஷன்ஸ் படிச்சோம் அப்படின்னா நமக்கு அதுக்கு நோட்ஸ் தேடவே நமக்கு ஒரு 6 மாசம் ஆயிடும். அதனால அப்படி நம்ம போக வேணாம். நம்ம எம்சிக்யூஸ் மூலமாவே படிச்சுக்கலாம் மேம். அதுவே நல்ல பெட்டரான ரிசல்ட் கண்டிப்பா கொடுக்கும். அதனால எதுலமா ரிசர்ச்லயா? ஆஹா செகண்ட் பேப்பருக்கு ஹோம் சயின்ஸ் பேப்பருக்கு மேம். சரிம்மா. எஸ். ஸோ ரிசர்ச் ஆப்டிடியூட் அப்படின்றது நம்ம எம்எஸ்சிலையோ இல்லை எம்ஃபிலையோ நம்ம ரிசர்ச் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் மேம். ஸோ அது எல்லாமே வந்து நம்ம அதில் அப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளோட கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் மேம்.
ஸோ ஃபஸ்ட்டு ரிசர்ச்சோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ரிசர்ச்ங்கிற வேர்டை 2ஆ டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து அண்ட் சர்ச். அதாவது எகெயின் ஒரு விஷயத்தை பற்றி நம்ம வந்து தேடிக்கிட்டே இருக்கிறது தான் வந்து ரிசர்ச் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதான் வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னா எகெயின். சர்ச் அப்படின்றது ஒரு டிஸ்கவர் பண்ணுற திங்கை வந்து இதை வந்து மென்ஷன் பண்ணுது. ஸோ ஒரு விஷயத்த அகெயின் நம்ம ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தோம், இல்லை தேடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுதான் வந்து ரிசர்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. கிராஸ்வெல் வந்து ரிசர்ச் எப்படி சொல்றாரு, எப்படி டிஃபைன் பண்றாரு அப்படின்னா, ரிசர்ச் இஸ் அ ப்ரொசீஜர் ஆஃப் ஸ்டெப்ஸ் யூஸ்டு டு கேதர் அண்ட் அனலைஸ் இன்ஃபர்மேஷன் டு இன்க்ரீஸ் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அ பர்டிகுலர் டாபிக் ஆர் இஷ்யூ. ஸோ கிராஸ்வெல் அப்படின்றவர் ரிசர்ச்ங்கிறது ஒரு ப்ரொசீஜர் ஒரு அதாவது ஒரு வே, ஒரு நம்ம இன்ஃபர்மேஷனையோ நம்ம கிடைக்கிற எல்லாத்தையுமே வந்து அனலைஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் இஷ்யூவை பற்றி முழுசாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பண்ணுற ப்ராசஸ் பேர் தான் வந்து ரிசர்ச் அப்படின்னு சொல்லி கிராஸ்வெல் வந்து சொல்கிறார் மேம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிசர்ச்க்கு வந்து ஒரு வேர்டுக்கும் வந்து டெஃபினிஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆர்னா இதெல்லாம் வந்து கொஷினில் கேட்க மாட்டாங்க மேம், நமக்கு சும்மா ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஆர்னா ரேஷ்னல் வே ஆஃப் திங்கிங். ஸோ எப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுறதை வந்து ஆர் அப்படின்றது மீன் பண்ணுது. அப்படின்றது எக்ஸ்பர்ட் அண்ட் எக்ஸாஸ்டிவ் ட்ரீட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப தரமான ஒரு சொல்யூஷனை தான் வந்து அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் எஸ் வந்து சர்ச் அண்ட் சொல்யூஷன். அதாவது இது ஒரு அக்ரானிம் மாதிரியும் சொல்ல முடியாது. இப்போ ரிசர்ச் அப்படின்றத இந்த மாதிரிலாம் வந்து ஒரு லெட்டரும் இதெல்லாம் டினோட் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்றது எக்ஸாக்ட்னஸ், அப்படின்றது அனலைசிஸ், ஒரு விஷயத்தை பற்றி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுறது. அண்ட் தென் ஆர் அப்படின்றது ரிலேஷன்ஷிப் ஆஃப் ஃபேக்ட்ஸ். ஸோ ஒரு ஃபேக்ட்டுக்கும் இன்னொரு ஃபேக்ட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஏதாவது லிங்க் இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது. அண்ட் தென் சி வந்து கிரிட்டிக்கல் அப்சர்வேஷன், கேர்ஃபுல் பிளானிங், கன்ஸ்ட்ரக்டிவ் ஆட்டிடியூட். ஸோ ஒரு கிரிட்டிக்கல் அப்சர்வேஷன் மீன்ஸ் இப்போ ஒரு கண்ட்ரோல்டு ஒரு லெபார்டரியில் வந்து ஒரு எலிக்கோ இல்லை ஏதோ ஒரு அனிமல்க்கோ வந்து நம்ம ஒன்று கொடுத்து அதை வந்து எவாலுவேட் பண்ணுறோம், அது எப்படி இருக்குன்னு பார்க்குறோம், அதோட எஃபெக்டிவ்னஸ் எப்படி இருக்குது அப்படின்றோன்னா அது எல்லாமே வந்து கிரிட்டிக்கல். ரொம்ப கேர்ஃபுல்லாக மெஷர் பண்ணுறது அது எல்லாமே வந்து கிரிட்டிக்கல்ங்கிற மீனிங்கில் வரும். அண்ட் தென் ஹச் வந்து ஹானஸ்டி அண்ட் ஹார்ட் ஒர்க். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் ரிசர்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு டிஃப்ரெண்ட்டான திங்கிங் இருக்கணும், நமக்கு ஒரு விஷயத்தில் வந்து நம்ம ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். ஸோ அண்ட் தென் நம்ம நிறைய சர்ச் பண்ணுற சொல்யூஷனோ இல்லை நிறைய சர்ச் பண்ணுற ஹேபிட் வந்து இருக்கணும். அண்ட் தென் எக்ஸாக்ட்னஸ் இருக்கணும், எந்த இடத்துலையுமே பயாஸாக இருக்கக்கூடாது. நம்ம அந்த டேட்டா வந்து பொய்யா காமிக்கிறது, இல்லை நமக்கு ரிசல்ட் வந்து நெகட்டிவாக இருக்கும் ஆனால் பாசிட்டிவாக காமிக்கிறது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எக்ஸாக்டாக நமக்கு என்ன கிடைச்சதோ அதை கொடுக்குற மாதிரி இருக்கணும். அண்ட் தென் அனாலிசிஸ். ஸோ ஒரு ஸ்டெப் பண்ணும் போதுமே அதுக்கு வந்து அனாலிசிஸ் இருக்கும். இப்போ நம்ம ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வச்சு பண்ணுறோம் அப்படின்னா அதுலலாம் என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு ஒரு நாலேஜ் இருக்கணும். அண்ட் தென் ரிலேஷன்ஷிப் ஆஸ்பெக்ட். ஒரு திங்ஸ்க்கு இப்போ காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம், எதனால் அது வந்துச்சு, ஸோ அதனால தான் இந்த விளைவு அப்படின்னு சொல்லி நம்ம காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கணும். அண்ட் தென் கிரிட்டிக்கல் அப்சர்வேஷன். ஸோ கேர்ஃபுல்லாக ஒரு விஷயத்தையும் வந்து கேர்ஃபுல்லாக மானிட்டர் பண்ணணும். அண்ட் தென் ஹானஸ்ட்டாக இருக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ இப்போ ரிசர்ச் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு பிடிக்காது, நம்ம டிகிரி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ரிசர்ச் எப்போதுமே பண்ணக்கூடாது. ஒரு ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் தேடணும் அப்படின்றதுக்காக தான் ரிசர்ச் வந்து பண்ணணும். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் மேம். ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் அடிக்கடி கொஷின்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் இது பண்ணுறது மேம். இது புரிஞ்சுதா மேம்? எஸ் மேம். ஓகே மேம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிசர்ச் அப்ஜெக்டிவ்ஸ். இப்போ நம்ம இண்டிவிஜுவலான ரிசர்ச்க்கு வந்து அப்ஜெக்டிவ்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம். இப்போ நம்ம ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் எடுத்து இதுக்கு வந்து நான் சொல்யூஷன் கொடுக்க போறேன் அப்படின்றது அப்ஜெக்டிவ்ஸாக இருக்கும். ஆனால் காமனாக ரிசர்ச்சுக்கு அப்படின்னு சொல்லி எப்படிலாம் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 6 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இன்வெஸ்டிகேட் சம் எக்ஸிஸ்டிங் சுச்சுவேஷன் ஆர் ப்ராப்ளம். அதாவது ஒரு எக்ஸிஸ்டிங் சுச்சுவேஷன், ஸோ ஒரு ஆல்ரெடி இருக்க ஒரு ப்ராப்ளமையோ இல்லை ஒரு சுச்சுவேஷனை எடுத்து தான் நம்ம வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும், அது ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ். இல்லை நம்மளே ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணி அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கக்கூடாது, அது ரிசர்ச் கிடையாது.
செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா பில்ட் ஆர் மேக் அனதர் மெத்தட் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க். இப்போ நம்மளை ஏன் ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் படிக்க சொல்றாங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த ரிசர்ச் வந்து எப்படி கேரி அவுட் பண்ணியிருக்காங்க, என்ன மெத்தடாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் இன்னொரு விஷயம் இதுக்காக படிக்க சொல்லியிருக்காங்கன்னா அதே மெத்தடை நம்ம ரிசர்ச்ல யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக பண்ண சொல்லியிருப்பாங்க. அதுதான் செகண்ட் பாயிண்ட். ஸோ ஒருத்தவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு டிஃப்ரெண்டான ஒரு மெத்தட் வந்து நம்மளோட ரிசர்ச்ல யூஸ் பண்ணணும். தேர்ட் பாயிண்ட் வந்து ஜென்ரேட் நியூ நாலேஜ். ஒரு புதுசாக ஒரு நாலேஜ் கெயின் பண்ணிக்கிற விதத்தில் இருக்கணும் நம்மளோட ரிசர்ச். இப்போ நிறைய பேர் வந்து இப்போ கோவிட் வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் அதை பற்றின ரிசர்ச் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஒருத்தரோட ரிசர்ச்சும் டிஃப்ரெண்ட் வேல இருக்கும், புது புது நாலேஜை கெயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நம்மளோட ரிசர்ச்சும் அந்த மாதிரி ஒரு நியூ நாலேஜை ஜென்ரேட் பண்ணுற விதத்தில் இருக்கணும். அண்ட் தென் ஃபோர்த் பாயிண்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் அண்ட் அனாலிசிஸ் மோர் ஜென்ரல் இஷ்யூஸ். அதாவது நம்ம எப்போதுமே ரிசர்ச் கைடாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரிசர்ச் இது பண்ண போறேன் அப்படின்னு சொல்றப்பையும் நம்ம சஜஸ்ட் பண்றது என்னவா இருக்கணும்னா நிறைய ரிவ்யூ ஆர்டிகல்ஸ் இருக்காது, ரிசர்ச்சா வந்து தேடணும். இப்போ ரிவ்யூஸே இல்லாத ஏரியா பக்கம் ரிசர்ச் நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த ரிசர்ச் கம்ப்ளீட் பண்றதுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும். அதே மாதிரி ரொம்ப டைம் டியூரேஷன் வந்து ரொம்ப எடுக்கும் அப்படின்னு சொல்லி 2 இஷ்யூக்காக நம்ம ஜென்ரலா இருக்க இஷ்யூ வந்து எடுக்க சொல்லுவோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சர் பத்தின ரிசர்ச் ஒர்க் வந்து ரொம்ப ஜென்ரலா நிறைய பேர் பண்றது, அதுக்கு நம்ம நிறைய ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். இதே வந்து கம்பேர்டு டு கேன்சர், ஸோ டைஃபாய்டு ஃபீவர் கூடிய ரிசர்ச் ஒர்க் வந்து கம்மியா இருக்கும். அப்போ எந்த இடத்துல நமக்கு வந்து ஆல்ரெடி நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்களோ அதை எடுத்து நம்ம எகெயின் பண்ணணும். எதுக்காக பண்ணணும் அப்படின்னா ஒன்று இப்போ அவங்க எல்லாமே கண்டுபிடிச்சி அதுக்கு வந்து ப்ராப்பரான சொல்யூஷன். எப்போதுமே ரிசர்ச் அப்படின்றது ஒரு இஷ்யூல ஆரம்பிச்சு இன்னொரு இஷ்யூல முடியும். அதுதான் வந்து ரிசர்ச். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிசர்ச் ஆரம்பிக்கிறோம், அதுல வந்து நம்ம ஃபைனலா பார்த்தோம் அப்படின்னா டிஸ்அட்வான்டேஜஸ் இல்லைன்னா வந்து அவங்களுக்கு எந்த இடத்துல வந்து இது வந்து லேக் ஆனிச்சு அப்படின்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதான் ரிசர்ச் அப்படின்றது ஒரு இஷ்யூல ஆரம்பிச்சு இன்னொரு இஷ்யூல வந்து முடியும். அப்ப அது எந்த இடத்துலையுமே ஒரு எக்ஸாக்டான சொல்யூஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படி எக்ஸாக்டான சொல்யூஷன் கிடைச்சிச்சு அப்படின்னா அதுக்கு ஃபர்தர் ரிசர்ச்ங்கிற ஒரு இதே தேவைப்படாது. ஸோ அப்போ நம்ம ஜென்ரலைஸான இருக்க இஷ்யூவை வந்து நம்ம எடுத்து ரிசர்ச் பண்ணணும். கம்பேர்டு டு ரொம்ப ரேரா இருக்கிறத விட ஜென்ரலைஸ்டா இருக்கிறத எடுத்து நம்ம ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து ஆஃபர் அ சொல்யூஷன் டு எ ப்ராப்ளம். இப்போ நம்ம ஒரு ரிசர்ச் ஒரு இஷ்யூ எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து நம்மளால முடிஞ்ச ஒரு ப்ராப்பரான சொல்யூஷன் வந்து கொடுக்கணும். அது ப்ராப்பரான சொல்யூஷனா இல்லை அப்படின்னாலும் அட்லீஸ்ட் 1 or 2 சொல்யூஷனாவது அதுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கணும். அப்படி கொடுக்காம இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ரிசர்ச் வந்து இன்கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் 6th ஒன் வந்து ரிவ்யூ அண்ட் சிந்தசைஸ் த எக்ஸிஸ்டிங் நாலேஜ். அதாவது நமக்கு ஆல்ரெடி ஒரு இஷ்யூன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அதை பற்றின ஒரு நாலேஜ் ஆல்ரெடி இருக்கும். ஆனால் அதே நாலேஜை ரிவ்யூ பண்ணணும் அண்ட் தென் சிந்தசைஸ் பண்ணணும். ஸோ அதை இருக்கிற நாலேஜை விட இன்னும் அதிகமாக நம்ம கெயின் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படிதான் ரிசர்ச்லாம் இருக்கணும் அப்படின்றது ரிசர்ச்சோட அப்ஜெக்டிவ்ஸாக கொடுத்துருக்காங்க. இதுல எதுவும் டவுட் இருக்கா மேம்? நோ மேம். ஓகே மேம். இதுல இந்த 4th பாயிண்ட் வந்து கொஞ்சம் முக்கியம். நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ ஒரு ரிசர்ச்சர் வந்து ரிசர்ச் பண்றாங்க அப்படின்னா ஜென்ரலைஸ்டா இருக்க டாபிக் எடுக்கிறோமா இல்லை ரேரான இருக்க டாபிக் எடுக்கிறோமா? ஸோ அதுக்கான ரீசன் வந்து இதுதான். ஜென்ரலைஸான டாபிக் எடுக்கும்போது நமக்கு டைம் டியூரேஷனும் கம்மியா இருக்கும், நிறைய ஆல்ரெடி ரிசர்ச் பண்ண ஆர்டிகல்ஸும் நிறைய நமக்கு வந்து கிடைக்கும். அதுதான் வந்து இதோட ரீசன். அண்ட் தென் ரிசர்ச்சோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஒரு ரிசர்ச்னா எப்படிலாம் இருக்கணும், நம்ம ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா எப்படிலாம் பண்ணணும் அப்படின்றதான் ரிசர்ச்சோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து அப்ஜெக்டிவ் இருக்கணும். நம்ம ஒரு இஷ்யூ எடுக்கிறோம், ஒரு ப்ராப்ளம் வந்து ஐடென்டிஃபை பண்றோம் அப்படின்னா அதுக்கான ப்ராப்பரான அப்ஜெக்டிவ்ஸ் வந்து இருக்கணும். ஸோ பிரைமரி அப்ஜெக்டிவ், செகண்டரி அப்ஜெக்டிவ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அப்ஜெக்டிவ் வந்து கண்டிப்பா இருக்கணும். அண்ட் தென் ரிலையபிலிட்டி மீன்ஸ் நம்மளோட டே டு டே லைஃப்ல ரொம்ப நம்பக்கூடிய விஷயமா இருக்கணும் அந்த ரிசர்ச். இப்போ நம்ம ஒன்று வந்து இமேஜின் பண்ணியிருப்போம், அந்த இமேஜின் பண்ணியிருக்கதை நம்மளால ரிசர்ச்சா பண்ண முடியாது, ஏன்னா நிறைய டிஃபிகல்டிஸ் வந்து வரும். அப்போ நார்மல் பீப்புளால நம்பக்கூடிய விதத்துல நம்மளோட ரிசர்ச் வந்து இருக்கணும். அண்ட் தென் வேலிடிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு
ஃபுட் அனாலிசிஸ் லேப் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட ஃபுட் பத்தி ஒரு ரிசர்ச் பண்றோம், இல்ல ஏதாவது ஒரு மெட்டீரியல் பத்தி பண்றோம் அப்படின்னா, அத வந்து டெஸ்டிங் சொல்லி பண்ணுவோம். அது வந்து அந்த மெட்டீரியல் கரெக்ட்டா இருக்கா, இல்லையா அப்படின்ற வேலிடிட்டி வந்து நமக்கு வேணும் கண்டிப்பா. தென் வேலிடிட்டி, அக்யூரசி இது 2மே சிமிலர் டெர்ம்ஸ் தான். ஸோ வேலிடிட்டி அப்படின்றது நம்ம பிஃபோர் ரிசர்ச் பண்றதுக்கு முன்னாடி அந்த திங் வந்து கரெக்ட்டா இருக்கா? இல்ல அந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப வேலிடான பாயிண்ட்டா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. அக்யூரசி அப்படின்றது நம்ம ரிசல்ட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம டேட்டா இன்டர்பிரேஷனோ, இல்ல நம்ம டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் அந்த எஸ்பிஎஸ்எஸ் சாஃப்ட்வேர்லலாம் போட்டு நம்ம அந்த இதெல்லாம் எடுப்போம்ல, அவுட்புட் எடுப்போம்ல, அது வந்து அதாவது அக்யூரஸா எடுக்கிறது தான் வந்து அக்யூரசி. அப்ப நம்ம ரிசர்ச் வந்து வேலிடாவும் இருக்கணும், அண்ட் தென் அக்யூரேட்டாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் கிரெடிபிலிட்டி. ஸோ கிரெடிபிலிட்டி ரிசர்ச்ல எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஒரு சில டேட்டாஸ் வந்து பிரைமரி டேட்டா. நம்ம டைரக்ட்டா சாம்பிள்ஸ் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிப்போம். அது பிரைமரி டேட்டா. அது வந்து நியூ. இதே செகண்டரி டேட்டா அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். சௌமியா, செகண்டரி ஒரே ஒரு நிமிஷம் சௌமியா. இந்த மேம். கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே ஏதாவது கேட்பாங்களா கொஸ்டின்ஸ்? கேட்பாங்க மேம். அந்த டேர்ம்ஸ்க்கான மீனிங், அந்த டேர்ம்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் மேம். ஓ, எப்படி கேட்பாங்க? ஏதாவது சொல்ல முடியுமா? இப்போ இத ஒரு 4 ஆப்ஷன் 5 ஆப்ஷன் குடுத்துட்டு இது எதெல்லாம் ரிசர்ச்சோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த கொஸ்டின் பின்னாடி கூட நம்ம ஸ்லைட்லயே ஒண்ணு இருக்கும் மேம். ஓகே ஓகே ஆ. ஓகே ஓகே. அண்ட் தென் கிரெடிபிலிட்டி அப்படின்றது இங்க எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம பிரைமரி டேட்டா, செகண்டரி டேட்டான்னு டேட்டாஸ 2 டைப்பா டிவைட் பண்ணுவோம் மேம். அது பின்னாடி வரும். நான் முன்னாடியே சொல்றேன். பிரைமரி டேட்டா அப்படின்றது நம்ம புதுசா ஆ ஒரு ஒரு டேட்டா வந்து கலெக்ட் பண்றோம். அந்த டேட்டா வேற எங்கேயுமே அவைலபிள் கிடையாது அப்படின்னா, அது பிரைமரி டேட்டா. செகண்டரி டேட்டா அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு வெப்சைட்லயோ, இல்ல ஏதாவது ஒரு சோர்சஸ்லயோ வந்து அந்த டேட்டா இருக்குது. அத நம்ம அப்படியே நம்ம ரிசர்ச்க்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அது செகண்டரி டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ரிசர்ச் ஆர்டிக்கல் படிக்கும்போதே, ஒரிஜினல் ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். ஸோ அதுல வந்து எப்படின்னா, அவங்களோட ரிசர்ச்ல என்ன ஆன்சர் வந்துச்சு அப்படின்றத குடுத்திருப்பாங்க. அது பிரைமரி டேட்டா. ஒரு சில ஆர்டிகல்ஸ் படிக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுவரைக்கும் வந்து இந்த வெப் ஆஃப் சயின்ஸ்ல இவ்ளோ ஆர்டிகல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்டிகல்ஸ்ல இவ்ளோ ஒரு ஒரு 1000 ஆர்டிகல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதுல 500 வந்து கிளினிக்கல் ஸ்டடி பேசிஸா இருக்கு. இல்ல 200 வந்து நார்மல் சர்வே மெத்தடா இருக்கு அப்படின்ற மாரிலாம் ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் வந்து படிச்சிருப்பீங்க. அப்ப அது வந்து செகண்டரி டேட்டா. ஆல்ரெடி ஒரு வெப்சைட்லயோ, ஒரு இடத்துலயோ இருக்க டேட்டாவ எடுத்து, மறுபடியும் வந்து அவங்களோட ரிசர்ச்க்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது செகண்டரி டேட்டா. இந்த இடத்துல நம்ம யார்கிட்ட இருந்து டேட்டா வாங்குனாலுமே, ஃபர்ஸ்ட் நம்ம தீசிஸ் வைக்கிறப்ப அக்னாலஜ்மெண்ட்ல எல்லாருக்குமே தேங்க்ஸ் பண்ணுவோம். அப்போ அ அததான் வந்து கிரெடிபிலிட்டி அப்படின்னு சொல்லி மீன் பண்றாங்க. அப்ப ப்ராப்பரான கிரெடிபிலிட்டி ஒரு ரிசர்ச்க்கு வந்து குடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதே நம்ம ப்ராஜெக்ட்க்கு வந்து ஃபண்ட் குடுத்திருந்தாங்க அப்படின்னாலும், அதுக்கும் ப்ராப்பரான கிரெடிட்ஸ் வந்து அவங்களுக்கு குடுக்கணும் அப்படின்றாங்க. அண்ட் தென் ஜெனரலைசபிலிட்டி. ஸோ இதுவும் அந்த ரிசர்ச் டாபிக்ல அப்ஜெக்டிவ்ஸ்ல ஒரு பாயிண்ட் பார்த்தோம்ல, நம்ம ஜென்ரலா ஒரு டாபிக்க தான் எடுக்கணும் அப்படின்றதும் ஒரே பாயிண்ட் தான். ஸோ இப்ப ரொம்ப ஜெனரலைஸ்டான டாபிக்கா நம்மளோட ரிசர்ச் வந்து இருக்கணும். அண்ட் தென் எம்பிரிக்கல் ரிசர்ச் அப்படின்னா என்னன்னா, நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ண ரிசர்ச் தான் எம்பிரிக்கல் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்து நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதை வந்து நம்ம ஒரு ரிசர்ச்சா எடுத்து பண்ணும்போது அதோட எஃபெக்டிவ் லெவல் வந்து இன்னும் அதிகமா இருக்கும். அப்போ ஒரு ரிசர்ச் அப்படின்றது எம்பிரிக்கல் ரிசர்ச்சா இருக்கணும் அப்படின்றாங்க. அண்ட் தென் சிஸ்டமேட்டிக். ஸோ சிஸ்டமேட்டிக் மீன்ஸ் இப்போ நம்ம ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அவுட்லைன் போடு, இல்ல ரிசர்ச் டிசைன் வந்து ஃப்ரேம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா எதுக்கு அப்புறம் எந்த ஸ்டெப் பண்ண போறோம். ஸோ இப்போ ஒரு மெத்தடாலஜி அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ரிவ்யூ கலெக்ட் பண்றோமா, இல்ல அதுக்கப்புறம் வந்து என்னென்ன ஸ்டெப் பண்ண போறோம் அப்படின்றது எல்லாமே வந்து நம்ம சொல்லணும். அதுதான் வந்து சிஸ்டமேட்டிக்கா ஒரு ரிசர்ச்சை மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் கண்ட்ரோல்டு ஃபேக்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரோல்டு ஃபேக்டர்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு நம்ம எந்த விதத்திலுமே நம்ம ரிசர்ச் வந்து பாதிக்கப்படாம கண்ட்ரோல் பண்ற விதத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதோ ஒரு கிளைமேட் வச்சு நம்ம வந்து ஒரு அனிமலுக்கும் கிளைமேட்டுக்கும் நடுவில் இருக்க எஃபெக்டிவ்னஸை வந்து இது பண்றோம், அசஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நார்மல் நம்ம எந்த ஒரு இதுவுமே இல்லாம நார்மல் ஜென்ரலான கிளைமேட்ல அதை பண்ணோம் அப்படின்னா, மேபி அப்போ அட் த டைம் வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகலாம். அப்ப அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும்ல, அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஒமிட் பண்ணி ரொம்ப கண்ட்ரோல்டான என்வரான்மெண்ட்ல நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் சைக்கிளிக்கல்னா நான் சொன்ன கான்செப்ட் தான். ஒரு ரிசர்ச் அப்படின்றது ஒரு இஷ்யூல ஆரம்பிச்சு இன்னொரு இஷ்யூல முடியும்.
எந்த இடத்துலையுமே ரிசர்ச் அப்படின்றது ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கவே மாட்டாங்க. எல்லா ரிசர்ச் ஸ்டடீஸுமே நீங்கள் ஆர்டிகல்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எந்த இடத்துலையுமே இதுதான் பர்ஃபெக்டான சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கவே மாட்டாங்க. அப்போது ஒரு இஷ்யூவில் ஆரம்பித்து இன்னொரு இஷ்யூவில் முடியும். அதான் வந்து ரிசர்ச் அப்படின்றது சைக்ளிக் நேச்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் தென் லாஜிக்கல். ஸோ எப்போதுமே ரிசர்ச் வந்து ரொம்ப இமேஜினரியாக இருக்கக்கூடாது, லாஜிக்கலாக இருக்கணும். இது நம்மளால பண்ண முடியுமா, பண்ணக்கூடாதா அப்படின்ற லாஜிக் வந்து அங்கே இருக்கணும். அண்ட் தென் ரிப்ளிகபிள். ரிப்ளிகபிள்னா எப்படி சொல்லுது, இப்போ நம்மளோட ரிசர்ச் ஆர்டிக்கலை பார்த்து அதை இன்னொருத்தவங்க ரெஃபர் பண்ணுற அளவுக்கு நம்ம ரிசர்ச் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஏன்னா நம்ம நிறைய ரிவ்யூஸ் பார்த்து அந்த மாதிரி நம்ம ரிசர்ச்சை பண்ணுறோம்ல, அதுதான் ரிப்ளிகபிள். அப்போது நம்மளோட ஆர்டிக்கலோ இல்லை நம்மளோட தீசிஸையோ பார்த்து இன்னொருத்தவங்க ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கணும், அதுதான் ரிப்ளிகபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸில் ஏதாவது டவுட் இருக்கா மேம்? மேம் மேம் எஸ் மேம், டவுட் எதுவும் இல்லை மேம். ஓகே மேம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச். எப்போதுமே கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ரிசர்ச்லேருந்து ஒரு 1 மார்க், அதாவது ஒரு கொஷின் வரும். டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் வந்து அட்லீஸ்ட் 2 கொஷினாவது வரும் மேம். ஸோ அதனால் டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் ரொம்ப ஈஸியான டாபிக். இதில் ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, டைப்ஸுக்கும் மெத்தட்ஸ்க்கும் இல்லை டிஃப்ரென்ஸ் வந்து புரிஞ்சுக்கோங்க மேம். ஸோ இதில் 2 டாபிக் சிலபஸ் பார்த்தோம்னா நமக்கு 2 டாபிக் இருக்கும். டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச்னு ஒன்று இருக்கும், மெத்தட்ஸ் ஆஃப் ரிசர்ச் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் அப்படின்றது நான் இப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திருச்சியிலேருந்து பெரம்பலூருக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய வேஸ் இருக்குது. எப்படி வேணாலும், அதாவது ரூட், நிறைய ரூட் இருக்குது. உடனே மேம் இப்போ யாஸ்மின் மேம் கேட்பாங்க, ஒரே ரூட் ஹைவே தானே இருக்குது அப்படின்னு. இல்லை, நான் அந்த எக்ஸாம் எடுக்க மாட்டேன். சென்ட்ரல்லேருந்து இப்போ சத்திரம் போகணும் அப்படின்னா நிறைய வேஸ் வந்து இருக்கு. எப்படி வேணா போகலாம். ஒன்று வந்து ஹைவேஸ் வழியா ஒரு தடவை சுற்றி போகலாம், இல்லை மார்க்கெட் வழியா போகலாம். அந்த மாதிரி நிறைய வேஸ் இருக்கு. அது வந்து மெத்தட்ஸ் ஆஃப் ரிசர்ச் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதே வந்து நம்ம எந்த வெஹிக்கல்ல போறோம், ஆட்டோல போறோமா இல்லை பஸ்ல போறோமா அப்படின்றது டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச். அதாவது சிம்பிளா சொல்லணும், மெத்தட் வருமா? மெத்தட்னா எது மூலியமா பண்றோம்ன்றது தானே மேம். அப்போ வந்து வெஹிக்கல்ல டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெஹிக்கல்ல போறது மெத்தட்ஸ்லயும், டைப் வந்து எந்தெந்த வழியா போகலான்றது அப்படி சொல்லலாம் மேம். ஆனா எப்படின்னா இப்படிலாம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்க மாட்டாங்க மேம். இதுல எது டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச், இதுல எது மெத்தட்ஸ் ஆஃப் ரிசர்ச் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. நான் வந்து அடுத்த டாபிக் போகும்போது நீங்க குழம்பிடக்கூடாது, இது டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் மாதிரியே தானே இருக்கு அப்படின்னு. அதுக்காக இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன் மேம். ஸோ எப்போதுமே கொஸ்டின் வந்து இப்படி கேட்க மாட்டாங்க மேம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் அண்ட் தென் அனலிட்டிக்கல் ரிசர்ச். இந்த 2 ரிசர்ச்க்கும் இதை வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த டேப்லேஷன் போட்டேன் மேம். ஸோ இதில் 2த்துக்கும் ஒரு லிங்க் இருக்கு, அதுக்காக தான் இது 2த்தையும் ஜாயின் பண்ணி போட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் அப்படின்னா என்னன்னா, ஒண்ணுமே இல்லை, ஒரு ப்ராப்ளத்தை பத்தி நம்ம டிஸ்கிரைப் பண்றோம் அப்படின்னா அது வந்து டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச். ஸோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ப்ராப்ளம்னாலும் ரிசர்ச் பொறுத்த அளவுக்கு ப்ராப்ளம்னாலும் கொஸ்டின்னாலும் ஒண்ணுதான். அப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அது வந்து அதாவது என்ன, அது வந்து எப்படி நடந்துச்சு அப்படின்றதுக்கு வந்து ஆன்சர் சொல்லுது அப்படின்னா அது வந்து டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச். ஒரு டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னா அது டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச். வாட் மட்டுமா இல்ல வையும் வருமா? வாட் மட்டும்தான் மேம் வரும். சரி, வை வந்து வராது. எதனாலன்னு வராது, ஏன் மட்டும்தான் கேட்கணுமா? ஏன் கூட இல்ல, என்ன. இப்போ ஒரு இது எப்படி சொல்றது, இப்போ ஒரு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இல்ல மேம், எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி. இப்போ என்னன்றத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி. நாம ஒருத்தவங்க ஒரு क्वेश्चन கேக்குறோம்னா, இப்ப நியூஸ் சேனல்ல நியூஸ்லாம் வாசிக்கிறாங்கல்ல மேம், அது என்ன, ஒரு ப்ராப்ளத்தை பத்தி அப்படியே சொல்றாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்றாங்க. ஸோ டிஸ்கிரைப் பண்றாங்க, அதுதான் டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் மேம். அண்ட் தென்
இட் இன்க்ளூட் சர்வே அண்ட் ஃபேக்ட் ஃபைண்டிங் என்கொயரிஸ் வித் அடிக்வெட் இன்டர்பிரிட்டேஷன். அதாவது டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச்சில் சர்வே பண்ணலாம். எதுக்காக சர்வே பண்ணுவாங்க அப்படின்னா அப்போ தான் என்ன நடந்துச்சு அப்படின்றத எக்ஸாக்டாக நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு க்ரைம்லாம் நடந்துருச்சு அப்படின்னா எல்லார்ட்டையும் விசாரிப்பாங்க. விசாரிக்கிறது சர்வே. அதோட எதுக்காக விசாரிக்கிறாங்க, ஒரு ஃபேக்ட் என்ன, உண்மையான தன்மை என்ன அப்படின்றத என்கொயர் பண்ணுறதுக்காக சொல்கிறாங்க. அண்ட் தென் அடிக்வெட் இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு என்னென்னா ஒரு சில ரிசர்ச்லலாம் வள 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 கொல கொல கொலன்னு எழுதுகிற ஒரு இது வரும். ஆனால் இது என்ன நடந்துச்சு அதாவது அதை மட்டும் டிஸ்கிரைப் பண்ணால் போதும். அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அப்போது அந்த சுச்சுவேஷன் என்ன நடந்துச்சு அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்றத வேர்டை தான் அடிக்வேட் இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் தேர்ட் பாயிண்ட் வந்து இதுக்கு எக்ஸாம். மேம் மேம் இது ஃபேக்ட் ஃபைண்டிங்ன்றது நம்ம அனலைஸ் தானே பண்றோம், சர்வே எடுத்து அனலைஸ் பண்றோம்ல, அப்ப அது அனலிட்டிக்கல்ல வராதா? இல்ல, அது அனலைசிஸ்ல வராது மேம். இப்போ ஒரு ஒரு கிரைம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்க இருக்க சர்வேங்கிறது நிறைய டைப்ல பண்ணலாம். கொஸ்டினர் வச்சு நம்ம நம்ம ரிப்போர்ட் கொடுக்கறோம் அப்படின்னா அது டிஸ்கிரிப்டிவ்ல வரும். அது நம்ம இப்போ வந்து சர்வே அண்ட் ஃபேக்ட் ஃபைண்டிங் எல்லாம் வந்து நம்ம என்கொயரி பண்றோம்னா அதை அனலைஸ் தானே பண்றோம். அது என்ன நடந்துச்சு, என்ன நடக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல. அது இல்ல மேம், அது வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இப்ப அனலைசிஸ் அப்படின்றது நம்ம ஏதாவது அதாவது நமக்கு விசிபிளான அவுட்புட் கிடைக்கணும். இப்போ ஃபேக்ட் ஃபைண்டிங்ல வந்து நமக்கு வந்து விசிபிளான அவுட்புட் கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இப்போ கொரோனா வைரஸ் இருக்கு, அந்த கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்களேன். கொரோனா வைரஸ் கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அது வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத மட்டும் நம்ம குவான்டிஃபை பண்ணுறோம்ல, டிஸ்கிரைப் பண்ணுறோம்ல, அதுதான் வந்து டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து நம்ம அனலைட்டிக்கல் அப்படின்னா என்னன்னா, அனலைஸ் பண்ணுவோம். அதோட காஸ் என்ன, அதோட எஃபெக்ட் என்ன, எப்படி எப்படிலாம் அது உருவானுச்சு, அதாவது முன்னாடி நடந்த விஷயங்களை வந்து தோண்டி எடுத்து பார்க்கறது அனலைட்டிக்கல். டிஸ்கிரிப்டிவ் வந்து அப்போ அந்த சுச்சுவேஷன்ல நடந்தது அப்படின்றத அதான் சொல்றேன்ல. நியூஸ் வந்து ரொம்ப ப்ராப்பரான எக்ஸாம்பிள். இப்போ நியூஸ் வந்து கொரோனா டைம் அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆனிச்சு கேஸஸ் அப்படின்றத சொன்னிச்சு. அது வந்து சர்வே மூலியமாக தான் சொன்னிச்சு. அப்போ சர்வே மூலமாக தான் அந்த ஃபேக்டை நம்மளால உண்மைத்தன்மையை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுதான் வந்து டிஸ்கிரிப்டிவ். ஒரு டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ். இதே வந்து அது உண்மையா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறோம் அப்படின்னா அது அனலைட்டிக்கில் போகும் மேம். ஓகே. எஸ் மேம். ஸோ இப்போ ஒரு விஷயத்த வந்து மேம், இப்போ ஒரு விஷயத்த வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது டிஸ்கிரிப்டிவ்ல வரும். அத பத்தி டீடைல்டா நம்ம அதாவது டீடைல்டா பாத்துக்கிறத வந்து அனலிட்டிக்கல்ல நம்ம எடுத்துக்கலாம். அத வந்து என்னன்றது விசாரிக்கிறது எல்லாமே வந்து டிஸ்கிரிப்டிவ்ல. டிஸ்கிரிப்ட் அதாவது அங்க நடந்தத அப்படியே சொல்றது டிஸ்கிரிப்டிவ் மேம். ஓகே மேம். எஸ். அண்ட் தென் அனலிட்டிக்கல் ரிசர்ச் அப்படின்னா என்னன்னா, வை இட் ஹேஸ் அக்வர்டு. ஸோ இது ஏன் இப்படி நடந்துச்சு. ஸோ டிஸ்கிரிப்டிவ்ல பாருங்க, இது என்ன நடந்துச்சு அப்படின்றத மட்டும் தான் பார்க்குறோம். அனலிட்டிக்கல்ல ஏன் இது நடந்துச்சு அப்படின்றத நம்ம அந்த காசஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுனால இது அனலிட்டிக்கல் ரிசர்ச் அப்படின்னு சொல்றோம். அண்ட் தென் it attempts to make critical evaluation of the material. அதாவது ஒரு கிரிட்டிக்கல் எவாலுவேஷன் அப்படின்னா அந்த இடத்துல நிறைய கம்பேர்டிவ் டு டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச்சை கம்பேர் பண்ணும்போது அனலிட்டிக்கல் ரிசர்ச்சில் நிறைய எவாலுவேஷன்ஸ் இருக்கும். ஒருத்தரோட மனநிலையை வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக எவாலுவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து கிரிட்டிக்கல் எவாலுவேஷன் பண்ணி நம்ம அந்த சொல்யூஷனை கொண்டு வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அனலைசிங் த ரீசன் பிஹைண்ட் த ரைஸ் இன் கொரோனா வைரஸ் கேஸ். அதாவது டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச்ல கொரோனா வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அந்த நம்பரை வந்து சொல்றது டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச். இதே கொரோனா ஏன் உருவானுச்சு அந்த காரணத்தை கண்டுபிடிக்கிறது அனலிட்டிக்கல் ரிசர்ச். இது புரிஞ்சுதா மேம்? சூப்பர் எக்ஸாம்பிள். ஓகே மேம். அண்ட் தென் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் ஆர் அப்ளைட் ரிசர்ச். அதுக்கப்புறம் இதில் இன்னும் என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, ஒரு ரிசர்ச்சுக்கும் அதாவது இந்த டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச்சுக்கு இன்னொரு பேர்லாம் இருக்கும், அதை கேட்பாங்க. அதில் ஃபண்டமெண்டல் ரிசர்ச்க்கு என்ன பேர் இருக்குது அப்படின்னா பியூர் ரிசர்ச் இல்லைன்னா பேசிக் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஃபண்டமெண்டல் ரிசர்ச்சோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ ஃபண்டமெண்டல் ரிசர்ச்சோட இன்னொரு பேர் வந்து பியூர் ரிசர்ச் ஆர் பேசிக் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவோம். இது பியூர். ஓகேமா. எஸ் மேம். ஸோ இதில் இட் மேக்ஸ் அடிஷன் டு எக்ஸிஸ்டிங் நாலேஜ். அதாவது பேசிக் ரிசர்ச் அப்படின்ற வேர்டு நமக்கு சொல்லியிருக்கும் போதே நமக்கு வந்து ஐடென்டிஃபையாக இருக்கும். பேசிக்காக
இப்போ ஒரு யூஜி லெவல்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க. அப்பதான் ரிசர்ச்னா என்னன்னே கத்துக்க போறாங்க. ஒரு நாலேட்ஜ் இருக்கு. அந்த நாலேட்ஜ் வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா, அதுக்கு நான் என்ன ரிசர்ச் பண்ணணும்னா, ஃபண்டமெண்டல் ரிசர்ச் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் இட் மேக்ஸ் அடிஷன் டு எக்ஸிஸ்டிங் நாலேட்ஜ். ஆல்ரெடி ஒரு நாலேட்ஜ் இருக்கு. ஒரு விஷயத்த பத்தின நாலேட்ஜ். அத நான் இன்னும் அந்த நாலேட்ஜ் என்ஹான்ஸ் பண்ணிக்கணும், வளர்த்துக்கணும் அப்படின்னா, அதுக்கு நான் என்ன ரிசர்ச் பண்ணணும்னா, ஃபண்டமெண்டல் ரிசர்ச் தான் பண்ணணும். ஸோ எப்போதுமே ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் பேசிக்கா ஃபண்டமெண்டல் ரிசர்ச் தான் பண்ண ஆரம்பிப்பாங்க ஃபர்ஸ்ட். அண்ட் தென் இட் இஸ் யூஸ்டு டு டிஸ்கவர் நியூ மேம் மேம் அந்த பியூர் ரிசர்ச் அப்புறம் என்ன சொன்னீங்க? பேசிக் ரிசர்ச் மேம். பேசிக் ரிசர்ச். ஓகே. எஸ் மேம். அண்ட் தென் இட் இஸ் யூஸ்டு டு டிஸ்கவர் நியூ திங்ஸ் ஆர் எனி இன்வென்ஷன். அதாவது ஆல்ரெடி இதெல்லாம் வந்து கிரியேட் ஆயிருக்கா டிஸ்கவர் பண்ணுவாங்க. அவங்க வந்து எந்த இடத்துலயும் இன்வென்ஷனோ இல்ல இன்டர்வென்ஷனோ பண்ண மாட்டாங்க. ஒன்லி கண்டுபிடிப்பாங்க, டிஸ்கவர் பண்ணுவாங்க. அவ்வளவுதான் அவங்க அந்த பேசிக் ரிசர்ச் பண்றவங்களோட ஒர்க். அண்ட் இட் இஸ் எக்ஸ்டென்சிவ் இன் நேச்சர். அது வந்து ஃபண்டமெண்டல் ரிசர்ச் அப்படின்றது எக்ஸ்டென்சிவாகவும் இருக்கும். ஏன் எக்ஸ்டென்சிவா இருக்கும் அப்படின்னா, அவங்களோட ப்ராப்பரான நாலேஜ் அவங்க எவ்வளோ கெயின் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க அந்த ஃபண்டமெண்டல் ரிசர்ச்சை பண்ணலாம். ஏன்னா அது அது ஒருத்தரோட இண்டிவிஜுவல் ஒப்பீனியன். ஸோ அதனாலதான் அது எக்ஸ்டென்சிவ் இன் நேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் அப்ளைட் ரிசர்ச் அப்படின்னா என்னன்னா, ஒரு ப்ராப்ளம்க்கு வந்து ஒரு சொல்யூஷன் வந்து ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஃபண்டமெண்டல் அப்ளைட் ரிசர்ச். ஸோ எந்த இடத்துலையுமே இந்த வேர்டை இந்த இதை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம் மேம். ஸோ ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன ரிசர்ச் ஃபாலோ பண்ணுவாங்கன்னா அப்ளைட் ரிசர்ச். இது இந்த இப்ப நீ பண்ண போறது, இப்ப நீ பிஹெச்டி பண்ணனா அது வந்து அப்ளைட் ரிசர்ச் தானே? தெரியலையே. நீ தானே சொல்யூஷன் கண்டுபிடிக்க போற. இப்ப நாங்க பண்றதெல்லாம் அநேகமா ஃபண்டமெண்டலா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மேம். அப்படிலாம் இல்ல மேம். அதெல்லாம் நம்ம பண்ணி ஃபைனல் ரிசல்ட் பார்த்தா அதெல்லாம் சொல்ல முடியும். சரி மேம். இப்போ இதுல வந்து ஃபண்டமெண்டல் ரிசர்ச்சோட கீவேர்டு வந்து எக்ஸிஸ்டிங் நாலேஜ். அதாவது ஆல்ரெடி இருக்க நாலேஜை என்ஹான்ஸ் பண்றது. அப்ளைட் ரிசர்ச் அப்படின்றது ஆல்ரெடி இருக்க ஒரு ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கறது அப்ளைட் ரிசர்ச். அண்ட் இட் இஸ் யூஸ்டு இன் அப்ளிகேஷன். அதாவது இந்த இடத்துல அப்ளிகேஷன் அப்படின்றது மொபைல் ஆப்பை சொல்லல மேம். பர்டிகுலர் நம்ம எந்த இஷ்யூவை எடுக்கிறோமோ இல்ல எந்த ப்ராப்ளம் எடுக்கிறோமோ அந்த இடத்துல அதை நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம். அதுதான் வந்து இட் இஸ் யூஸ்டு இன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இட் இஸ் இன்டென்சிவ் இன் நேச்சர். ஸோ இன்டென்சிவ் அப்படின்னா என்னன்னா, எப்படி சொல்றது, ஒரு தீவிரமான இல்லைன்னா ஒரு ரொம்ப எஃபெக்டிவான அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்துக்கு ப்ராப்பரான சொல்யூஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து எஃபெக்டிவா இருக்கும்ல. ஸோ இன்டென்சிவ்க்கு இன்னொரு சினானிம் வேர்டு வந்து எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அப்ளைட் ரிசர்ச் வந்து இன்டென்சிவா இருக்கும். அதே மாதிரி ஒரு சொல்யூஷன் கொடுக்கறது தான் அப்ளைட் ரிசர்ச். இது புரிஞ்சுதா மேம்? இது வரைக்கும் 4 ரிசர்ச் டைப் பார்த்துருக்கோம். டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச்னா டிஸ்கிரைப் பண்றது, அதாவது என்ன நடந்தது அப்படின்றது அப்படியே சொல்றது டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச். இதே வந்து அனலைட்டிக்கல் ரிசர்ச் அப்படின்னா என்னன்னா அதோட காசை வந்து ஐடென்டிஃபை பண்றது அனலைட்டிக்கல் ரிசர்ச். ஏன் அது அப்படி நடந்துச்சு? எனக்கு ஒரு டவுட். இப்ப இந்த ஃபண்டமெண்டலும் மோர் ஆர் லெஸ் டிஸ்கிரிப்டிவ் மாதிரி தானே எனக்கு தெரியுது. நீ கேக்குறல்ல எக்ஸிஸ்டிங் நாலேஜ்னா ஆல்ரெடி இருக்கு. இப்ப நியூஸ்ல இருக்கிறது தானே, அதுவும் டிஸ்கிரிப்டிவ் தானே. அது நியூஸ்ல இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்ப நியூஸ் கிரியேட் பண்றவங்களுக்கு நியூஸ்ல இருக்கிறது இல்லப்பா, அதையும் ஒருத்தன் கண்டுபிடிக்கிறான் தானே. அது வந்து இருக்கிற விஷயம் தானே. இப்ப கொரோனா எத்தனை பேருக்கு வருது இருக்குது அப்படின்னா அது இருக்கு, அது ஃபண்டமெண்டல் தானே. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. அது வந்து பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் அது ஃபண்டமெண்டல் நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கிறீங்க. அது ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்றாங்கல்ல அது டிஸ்கிரிப்டிவ். இப்போ கண்டுபிடிக்கிறவன் தான் டிஸ்கிரிப்டிவா? ஆமா. இப்போ அந்த இடத்துல என்ன நடக்குது கண்டுபிடிச்சத சொல்றது ஃபண்டமெண்டல். இல்ல இருங்க. இப்போ நியூஸ்ல வந்து அந்த டேட்டா சொல்றாங்களா, அப்ப அது வந்து டிஸ்கிரிப்டிவ். அந்த டேட்டாவை நீங்க பாக்குறீங்களா நாலேஜ் கெயின் பண்ணுங்கிறதுக்காக, அது ஃபண்டமெண்டல். இப்போ பியூர்னு சொல்றாங்க. பியூர்னா அதுல வந்து அது ஏன் என்கிட்ட கேட்டீங்கன்னா கோத்தாரிட்ட போய் கேளுங்க.
இல்லப்பா அதுக்கு ஏதாவது பேசிக் பியூரா ஏதாவது ரிசர்ச் அப்படின்னா அது கம்ப்ளீட் பக்காவா அதாவது அப்படிங்கறதுனால பியூர் அதாவது சொல்றேன்க்கா நான். ஏன் சொல்றாங்கன்னா பியூரா மேபி நம்ம அந்த ஃபண்டமெண்டல் ரிசர்ச்ல எந்த ஒரு அனாலிசிஸ் இல்ல எதுவுமே நம்ம எடுத்துட்டு போக மாட்டோம். நம்மளோட நாலேஜ் வந்து கெயின் பண்ணிருக்காக ஜஸ்ட் நம்ம இது பண்றதுனால மேபி பியூர் ரிசர்ச் அப்படின்னு சொல்லலாம். இதோட ப்ரீவியஸ் ஸ்லைடு காமியா, அனாலிட்டிக்கல் காமியா. அனாலிட்டிக்கல் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படிதானே? சாரி, ஏன் அப்ளைட் அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம். அப்ளைட் அப்ளைங்கிறது சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம். இல்ல ஒரு நிமிஷம். அனாலிட்டிக்கல் வந்து அனாலிசிஸ் பண்றோம். அனாலிசிஸ் பண்றோம் அப்படிதானே? அனலைஸ் பண்றோம் எதனாலன்னு. அப்ளைடுங்கிறது திரும்ப அது மாத்து. அப்ளைடுங்கிறது சொல்யூஷன் கொடுக்குறோம். அப்பா சரி, ஓகே, தேங்க்யூ மேம். ஓகே மேம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிடக்டிவ் ரிசர்ச், இண்டக்டிவ் ரிசர்ச். அது ஒன்றும் இல்லை மேம். இப்போ இது ரொம்ப ஈஸியான டாபிக்கு. ஒரு படியிலேருந்து கீழே இறங்கணும் அப்படின்னா அது டிடக்டிவ் ரிசர்ச். படியிலேருந்து மேலே ஏறணும் அப்படின்னா அது இண்டக்டிவ் ரிசர்ச். ஆமா, இது வரும் ஆக்சுவலி கோத்தாரியில. ஆமா, இதுல நிறைய இடத்துல இது கேட்பாங்க மேம் இந்த கொஸ்டின். இதை டிடக்டிவும் இண்டக்டிவும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. டிடக்டிவ் அப்படின்றது ஒன்று டிடெக்ட் பண்றோமா. இப்போ ஒரு ப்ராப்ளம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அது வந்து அதோட மேலோட்டம் மட்டும்தான் நமக்கு தெரியும். அதோட இன்டெப்தான சொல்யூஷன் வந்து நம்ம இன்னும் டீப்பா இறங்க இறங்க தான் தெரியும். அதான் வந்து டிடெக்டிவ் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இப்போ ஒரு கொரோனா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் நமக்கு அதை பத்தி என்ன ஒரு அவேர்னஸே இல்லை. அப்போ அது டாப் டு டவுன் அதை எந்த ஒரு அவேர்னஸுமே இல்லாம நம்ம அதை இன்னும் டீப்பா டவுன் த எர்த் வந்து நம்ம ரிசர்ச் பண்றப்ப நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கிடைச்சது இல்லை. அதுதான் டிடக்டிவ் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவோம். இது இண்டக்டிவ் ரிசர்ச் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட். கீழே நமக்கு என்ன ரிசர்ச், என்ன காசு, என்னது எல்லாமே தெரியும். கீழே இருந்து மேலே வருது, ஜென்ரலா வருது இண்டக்டிவ் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியம். இதுக்கு பதிலாக என்ன டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக், ஸ்பெசிஃபிக் டு ஜென்ரல் அப்படின்ற டேர்மும் யூஸ் பண்ணுவாங்க மேம். ஸ்பெசிஃபிக் டு இந்த டேர்மும் வந்து இங்கே யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இன்னும் ப்ராப்பராக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா டிடக்டிவ் அப்படின்றது நான் என்னோட இது வச்சே சொல்றேனே. இப்போ ஒரு கேன்சர் அப்படின்னா அதோட எக்ஸாக்டான காஸ் என்ன அப்படின்றது நமக்கு இன்னும் தெரியாது. நிறைய காசஸ் இருக்கு, ஆனால் எக்ஸாக்டா ஏன் வருது அப்படின்றது தெரியாது. அப்போ அது ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக். ஸோ நிறைய கேன்சர் டைப்ஸ் இருக்கு. கேன்சர் அப்படின்றது நிறைய கேன்சர் டைப் சேர்ந்தது. ஸோ இப்போ ஜென்ரலாக கேன்சர் அப்படின்ற டாபிக் எடுத்து நான் அதுக்குள்ள பர்டிகுலராக ஒரு கேன்சர் சூஸ் பண்ணேன் அப்படின்னா அது டிடெக்டிவ் ரிசர்ச். இதே இண்டக்டிவ் ரிசர்ச் அப்படின்றது அதுக்கு ஆப்போசிட். பர்டிகுலராக ஒரு கேன்சர், லங் கேன்சர் எடுத்துட்டு ஜென்ரலாக கேன்சர் அப்படின்ற ஒரு ஜென்ரலைஸ்டு டாபிக் வர்றது இண்டக்டிவ் ரிசர்ச். இது புரிஞ்சுதா மேம்? புரிஞ்சுச்சுப்பா. ஓகே மேம். In this theory, deductive research first சொல்றேன். In this theory, it is tested with the help of available information. அதாவது இப்போ நான் எப்படின்னா இப்போ நான் எப்படி ப்ராப்பரான எக்ஸாம்பிள் சொல்லுவேன்னு வச்சுக்கோங்க. மேம் அந்த கண்ணியன் பூங்குன்றன்னு சொல்லிட்டு ஒரு படம் ஞாபகம் இருக்கா மேம்? இந்த டிடெக்டிவா இருப்பானே விஷால் கூட, அது பாத்திருக்கீங்களா மேம்? ஆமா 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 ஆமா. அந்த படத்தை இந்த டிடெக்டிவ் ரிசர்ச்சுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம் மேம். இப்போ அவனுக்கு ஜென்ரலைஸ்டா ஒரு ப்ராப்ளம் வந்து வரும், அதை வந்து ஸ்பெசிஃபிக்கா அவன் தேடி போய் கண்டுபிடிப்பான். அது ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் அதுல வந்து அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஆல்ரெடி இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே ரிலேட் பண்ணி அந்த புது விஷயத்தை கண்டுபிடிப்பான். ஸோ அப்போ ஆல்ரெடி ஒரு விஷயம் இருக்கு, அந்த ஆல்ரெடி இருக்க இன்ஃபர்மேஷன் வச்சுதான் நம்ம டிடெக்டிவ் ரிசர்ச் பண்ண முடியும். இட் பிகின்ஸ் வித் ஹைப்போதிசிஸ். ஹைப்போதிசிஸ்ங்கிறது ஒரு ப்ராப்பரான ஒரு அரேஞ்ச்மெண்ட், ஒரு சிஸ்டமேட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். டிடெக்டிவ் ரிசர்ச்னா என்னன்னு புரிஞ்சுதா மேம்? ஒரு இது ரொம்ப குட்டி. அதான் சாரி மேம், டிடெக்டிவ் ரிசர்ச்னா என்னன்னு புரிஞ்சுதா மேம்? எஸ் மேம், சொல்லுங்க மேம். ஸோ இதில் கீவேர்டு என்ன அப்படின்னா டாப் டு டவுன், ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக், ஆல்ரெடி இருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு
அவங்க டெஸ்ட் பண்றதா வந்து டிடெக்டிவ் ரிசர்ச். அதுக்கு ஆப்போசிட் தான் அப்படியே இண்டக்டிவ் ரிசர்ச். இண்டக்டிவ் ரிசர்ச் அப்படின்றது பாட்டம் டு அப் அண்ட் தென் ஸ்பெசிஃபிக் டு ஜென்ரல் அப்படின்னு சொல்லுவோம். இன் திஸ் தியரிஸ் ஆர் ஃபார்முலேட்டட் நியூ ஐடியாஸ் ஆர் எக்ஸ்ப்ளோர்ட். அதாவது இந்த இண்டக்டிவ் ரிசர்ச்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஒரு நியூ ஐடியாவையோ இல்லை நம்ம ஒரு ஃபார்முலாவையோ வந்து கிரியேட் பண்ணுவோம். அதுதான் வந்து இண்டக்டிவ் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவோம். டிடக்டிவ் ரிசர்ச்ங்கிறது ஆல்ரெடி இருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு ஒன்று கண்டுபிடிப்போம். இண்டக்டிவ் ரிசர்ச் அப்படின்றது நம்ம ஒரு புதுசா ஒன்று கிரியேட் பண்ணுவோம். அது இண்டக்டிவ் ரிசர்ச். அண்ட் தென் இட் பிகின்ஸ் வித் ரிசர்ச் கொஸ்டின். ஸோ இது வந்து ப்ராப்பரான ஹைப்போதிசிஸ் வச்சு பிகின் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு கொஸ்டின் வச்சு, ஏன்னா அதுக்கு ஆன்சர் எது அப்படின்றது நமக்கே தெரியாது. அப்போ கொஸ்டினை வச்சு நமக்கு வந்து இது பண்ணுவாங்க. ஸோ இதில் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து தான் ரொம்ப முக்கியம். ஸோ ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக்கா, ஸ்பெசிஃபிக் டு ஜென்ரலா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதில் இன்னும் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துருவாங்க. இது டிடக்டிவ் ரிசர்ச்சா இண்டக்டிவ் ரிசர்ச்சா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதான் அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க மேம். ஒரு ஜென்ரலைஸான டாபிக்ல வந்து ஒருத்தர் வந்து ஸ்பெசிஃபிக்கா உனக்கு போறாரு, அந்த கொஸ்டின்ஸ் வந்து நான் எடுத்து போடுறேன் மேம். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க மேம். இதுல நெக்ஸ்ட் லைன் மாத்தலாமா மேம்? எஸ் மேம், மாத்தலாம். ஓகே. அண்ட் தென் ஸ்ட்ரக்சர்டு ரிசர்ச், அன்ஸ்ட்ரக்சர்டு ரிசர்ச். ஸோ சிம்பிள், ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, ஸ்ட்ரக்சர்னா கரெக்டான டைமுக்கு என்னென்ன ஸ்டெப்பு என்னென்னது எல்லாமே ஃபார்முலேட் பண்ணி நம்ம பண்ணோம் அப்படின்னா அது ஸ்ட்ரக்சர்டு ரிசர்ச். அன்ஸ்ட்ரக்சர்டு அப்படின்றது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், எப்போ வேணால் இது வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்றது அன்ஸ்ட்ரக்சர்டு ரிசர்ச். இதுக்கு இன்னும் என்ன, இதுக்கும் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இதுக்கும் இன்னொரு பேர் வந்து அண்ட் தென் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச், குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது முக்கியமான பாயிண்ட். ஸோ எப்போதுமே குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் அப்படின்றது ஸ்ட்ரக்சர்டு வேல தான் இருக்கும். குவான்டிடேட்டிவ் அப்படின்றது நம்மளால கவுண்ட் பண்ணக்கூடிய, நம்மளால இல்லைன்னா நம்ம கண்ணால ஒரு விசிபிள் ஆகக்கூடிய ஒரு இதை தான் வந்து குவான்டிடேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். குவாலிட்டேட்டிவ் அப்படின்றது அது அவங்களோட குவாலிட்டியோ இல்லை கேரக்டரிஸ்டிக்ஸோ எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து குவாலிட்டேட்டிவ். ஸோ ஸ்ட்ரக்சர்டு ரிசர்ச் அப்படின்னா என்னன்னா, எவ்ரிதிங் தட் இஸ் பார்ட் ஆஃப் ரிசர்ச் இஸ் ப்ரீ டிட்டர்மைண்ட் சச் அஸ் அப்ஜெக்டிவ், டிசைன், சாம்பிள், கொஷின்ஸ். ஸோ ரிசர்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாமே வந்து டிட்டர்மைன் பண்ணியிருப்பாங்க. இப்படி தான் பண்ண போகிறோம், இது அப்ஜெக்டிவ், இது டிசைனு, இது சாம்பிள், இந்த மாதிரி கொஷின் வந்து நாங்கள் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு எல்லாமே வந்து டிட்டர்மைன் பண்ணியிருப்பாங்க. இட் இஸ் மோர் அப்ராப்ரியேட் டு டிட்டர்மைன் த எக்ஸ்டென்ட் ஆஃப் ப்ராப்ளம். அதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம எக்ஸ்டென்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர்டு ரிசர்ச் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் இட் இஸ் யூஸ்ட் இன் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச். ஸோ மோஸ்ட்டாக ஸ்ட்ரக்சர்டு ரிசர்ச் அப்படின்றது குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஆப்போசிட் தான் அன்ஸ்ட்ரக்சர்டு ரிசர்ச். இன் திஸ் ஃப்ளெக்சிபிள் இஸ் அலோட் பிகாஸ் இட் இஸ் நாட் ப்ரீடிட்டர்மைன்டு ஃபார் ஃபார்முலேட்டிங் ஏ ரிசர்ச். அதாவது ஸ்ட்ரக்சர்டு ரிசர்ச்சில் ப்ரீடிட்டர்மைன் பண்ணி நமக்கு இதெல்லாம் தேவைப்படும் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஆனால் அன்ஸ்ட்ரக்சர்டு ரிசர்ச்சில் நம்மளால ப்ரீடிட்டர்மைன் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் அதை அன்ஸ்ட்ரக்சர்டு ரிசர்ச் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தென் இட் இஸ் மோர் அப்ராப்ரியேட் டு எக்ஸ்ப்ளோர் த நேச்சர் ஆஃப் ப்ராப்ளம். அதாவது இது எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, அந்த ப்ராப்ளம் எப்படிலாம் இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு இந்த அன்ஸ்ட்ரக்சர்டு ரிசர்ச் வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் தென் இட் இஸ் யூஸ்ட் இன் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். ஸோ குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்க்கு இதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ முக்கியமாக இதில் என்ன முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா, ஸ்ட்ரக்சர் ரிசர்ச்னா நம்ம முன்னாடியே எல்லாத்தையும் ப்ரீ டிட்டர்மைன் பண்ணிடுவோம். அன்ஸ்ட்ரக்சர் ரிசர்ச்னா எதுவுமே ப்ரீ டிட்டர்மைன் பண்ண முடியாது. குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்சில் ஸ்ட்ரக்சர் ரிசர்ச் ஹெல்ப் பண்ணும், அன்ஸ்ட்ரக்சர் ரிசர்ச் வந்து குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சில் ஹெல்ப் பண்ணும். இதுதான் முக்கியமான பாயிண்ட் மேம். நெக்ஸ்ட் லைன் மாற்றலாமா மேம்? ஓகே ஓகே மேம். அதாவது குவான்டிடேட்டிவ், குவாலிட்டேட்டிவ். ஸோ இதில் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. நம்ம இந்த இடத்துல குவான்டிடேட்டிவ் பார்த்துருக்கோம், இந்த இடத்துல குவாலிட்டேட்டிவ் பார்த்துருக்கோம். இதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே இங்கே வரும். இங்கே குவாலிட்டேட்டிவ், குவான்டிடேட்டிவ் அப்படின்னு இந்த டேப்லேஷனை மாற்றி போட்டிருப்பேன் மேம். ஸோ அதுதான் சொல்கிறேன். ஸோ குவாலிட்டேட்டிவ் அப்படின்னா என்னன்னா, ஒருத்தரோட கேரக்டரிஸ்டிக்ஸை ரிவீல் பண்ணுறது. அவங்க எப்படி போட்டீங்களா மேம்? இல்ல இதுதான் ஆர்டர் இல்ல. இது அதாவது என்னன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, மாத்தி போட்டேன்னா பாயிண்ட்ஸை மாத்தி போடல மேம். அதாவது இந்த இடத்துல நம்ம அதாவது இது ஒரே நிமிஷம், இது புதுசு, இது ஒரு புது ரிசர்ச். அதான சொல்ற. ஸ்ட்ரக்சர்ல இது வராது.
இல்ல இல்ல மேம், என்னன்னா நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த இடத்துல இந்த பக்கம் குவான்டிடேட்டிவ் இருக்கா, இந்த பக்கம் குவான்டிடேட்டிவ் இருக்கா, இது இந்த ஸ்லைட்ல நான் இந்த பக்கம் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்றேன், அவ்வளவுதான். இல்ல அதான் மேம் மாத்தி போட்டுட்டீங்களா இல்ல இதுதான் ஆர்டர் இதுல ஆர்டர்லாம் எதுவும் இல்ல மேம். இல்ல இல்ல ஓகே கம்பேரிட்டிவ் மட்டும் தான். ஆர்டர்லாம் எதுவும் இல்ல மேம். சரி. எஸ் அதாங்க, நம்ம குவான்டிடேட்டிவ் குவாலிட்டி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்கிறதுக்காக சொல்றேன் மேம். ஸோ குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் அப்படின்றது ஒரு நேச்சர். ஸோ ஒருத்தரோட கேரக்டரிஸ்டிக்ஸோ இதெல்லாம் வந்து ரிவீல் பண்றது குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். இப்போ ஒரு பர்சன் வந்து மேலா ஃபீமேலா அப்படின்றது அது வந்து குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். இதே குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் அப்படின்ற அந்த பர்சனோட ஏஜ் என்ன, அப்போ கவுண்ட் பண்ணக்கூடியது எல்லாமே குவான்டிடேட்டிவ். குவான்டிட்டி எவ்வளவு குவான்டிட்டி இருக்கு அப்படின்றத நம்மளால கவுண்ட் பண்ண முடிச்சு அப்படின்னா அது குவான்டிடேட்டிவ் ரிசர்ச். குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் அப்படின்றது நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது, ஆனா வந்து அந்த ரிசல்ட் வந்து நம்மளால எடுக்க முடியும், அதுதான் வந்து குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். இதுல ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்களேன், குவாலிட்டேட்டிவ் அப்படின்றது இண்டக்டிவ்னு இருக்கா, இது நம்ம வந்து இண்டக்டிவ் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவோம். இண்டக்டிவ்னா என்ன மேம்? டவுன் டு டாப் தானே? ஆமா மேம். ஸோ டவுன் டு டாப் தான் வந்து இண்டக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் இப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க மேம். குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சும் அன்ஸ்ட்ரக்சர்டு ரிசர்ச்சும் கனெக்ட் ஆனது. இதுல அப்படியே எழுதுறேன். அன்ஸ்ட்ரக்சர்ட் ரிசர்ச் அதே மாதிரி இண்டக்டிவ் ரிசர்ச். இதெல்லாமே வந்து கனெக்ட் ஆனது. அண்ட் தென் குவாலிட்டேட்டிவ் இதை இன்னும் முடிக்கலையா, இந்த சாம்பிள் சைஸ் ஸ்மால். ஸோ ஒரு சாம்பிள் சைஸ் வந்து கம்மியாக இருக்கு அப்படின்னா நான் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் வந்து ஃபாலோ பண்ணலாம். இட் டெல்ஸ் அபவுட் வை, ஏன் அப்படின்றத வந்து சொல்றதுதான் வந்து குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் அப்படின்றது இட் இஸ் டிடக்டிவ் இன் நேச்சர். ஸோ டிடெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். டிடக்டிவ்னா என்ன மேம்? டிடெக்டிவ்னா அத பத்தி ஜெனரல் டு ஸ்பெசிபிக். அதுதான் மேம். அப்படி கேக்குறீங்க. சோ டிடெக்டிவ் நீங்க அதுக்கு மீனிங்க்கு கேக்குறீங்களா நினைச்சேன் மேம். சாரி மேம். ஓகே மேம். ஸோ டிடெக்டிவ் அப்படின்றது ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக். அப்போ குவான்டிடேட்டிவ் ரிசர்ச், டிடெக்டிவ் ரிசர்ச் அண்ட் தென் ஸ்ட்ரக்சர்டு ரிசர்ச் இது எல்லாமே ஒரே கனெக்ட் ஆனது. ஸோ இப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் எதோட கனெக்ட் ஆனது, அப்போ ஸ்ட்ரக்சர்டு ரிசர்ச்சோட கனெக்ட் ஆனது. குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்சோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ டிடெக்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். It is detective in nature and deals with phenomena's quantity. So ஒரு phenomenaவோட குவான்டிட்டியை வந்து டிடெக்ட் பண்ணணும் அப்படின்னா அது குவான்டிடேட்டிவ் ரிசர்ச். ஸோ எந்த இடத்துல நமக்கு வந்து குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா, லார்ஜர் நிறைய சாம்பிள் சைஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்சை ஃபாலோ பண்ணுவோம். இட் டெல்ஸ் அபவுட் ஹவு மச் அண்ட் ஹவு மெனி. ஸோ எவ்வளோ இருக்கு எவ்வளோ இருக்கு அப்படின்றத சொல்றது. குவான்டிஃபை பண்றது குவான்டிடேட்டிவ், குவாலிஃபை பண்றது குவாலிட்டேட்டிவ். புரிஞ்சுதா மேம்? ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறப்ப கொஞ்சம் புரிஞ்ச மாதிரியும் இருக்கும், புரியாத மாதிரியும் இருக்கும். எகே நான் படிச்சதுக்கு கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பிபிடி ஷேர் பண்றேன், நீங்க ஒரு உட்காந்து படிச்சு பாருங்க மேம். அப்பதான் நம்ம புரிஞ்சுதா என்னன்றது நமக்கு கன்ஃபார்மா தெரியும். ஓகே மேம். ஓகே மேம். நெக்ஸ்ட் அதுதான் வந்து நான் போட்டிருக்கேன். இந்த டிடக்டிவ் அப்படின்னா டாப் டு டவுன், இண்டக்டிவ்னா பாட்டம் டு அப். ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ஈஸியா இருக்கும். அதுக்காக இந்த பிக்சர் வந்து போட்டிருக்கேன் மேம். அண்ட் தென் இன்னும் எத்தனை ஸ்லைடு இருக்கு? இன்னும் கொஞ்சம் ஸ்லைடு தான் மேம், 4-5 ஸ்லைடு தான் இருக்கு. ஸோ கான்செப்சுவல் ரிசர்ச் அப்படின்னா என்னன்னா, ஒரு திங்கர்ஸ் வந்து யூஸ் பண்ற ரிசர்ச் வந்து கான்செப்சுவல் ரிசர்ச். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு பிலாசபர்ஸோ இல்ல திங்கர்ஸோ என்ன ரிசர்ச் வந்து அதிகமா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இப்போ புதுசா திங்க் பண்றாங்க, நிறைய கிரியேட்டிவா திங்க் பண்றாங்க அப்படின்னா அவங்க எல்லாமே வந்து கான்செப்சுவல் ரிசர்ச் வந்து பண்ணுவாங்க. இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு புதுசா ஒரு கான்செப்டை கிரியேட் பண்றதுதான் கான்செப்சுவல் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. And then it is related to some abstract idea or theory. ஸோ ஒரு abstract idea அப்படின்றது என்ன சொல்லலாம், ஒரு நம்ம ரிசர்ச்சோட ஒரு
ரிசர்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அப்ஸ்ட்ராக்ட் எழுதுவோம். ரிசர்ச் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலா ஒரு அப்ஸ்ட்ராக்ட் எழுதுவோம். அப்போ ரிசர்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட கான்செப்ட் என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றோம்ல, அந்த எக்ஸ்பிளைன் பண்ற கான்செப்டை தான் வந்து கான்செப்சுவல் ரிசர்ச் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இட் இஸ் பேஸ்ட் ஆன் த தியரிட்டிக்கல் அப்ரோச். ஸோ கான்செப்சுவல் ரிசர்ச் அப்படின்றது தியரிட்டிக்கல் பேஸ் பண்ணதா இருக்கும். அவங்க ஒரு ஃபிலாசபர்ஸோ திங்கர்ஸோ என்னைக்குமே ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்காது. அதனால தான் அவங்க கான்செப்சுவல் ரிசர்ச் வந்து பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் எம்பிரிக்கல் ரிசர்ச் அப்படின்றது, நம்ம இந்த எம்பிரிக்கல் ரிசர்ச் அப்படின்றத ஒரு இடத்துல படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா மேம்? இன்னைக்கு கிளாஸ்லயே அந்த கிளாசிபிகேஷன் கேரக்டரிஸ்டிக்ல பார்த்தோம் மேம். ஆமா மேம். ஸோ எம்பிரிக்கல் ரிசர்ச் அப்படின்றது நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ண ஒரு ரிசர்ச் தான் எம்பிரிக்கல் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை அப்சர்வேஷனோ வந்து பேஸ் பண்ணி இருக்கும். அதுதான் எம்பிரிக்கல். இப்போ நமக்கு இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு, அதனால நான் இதை வந்து எடுத்தேன் அப்படின்னு சொல்றது எம்பிரிக்கல் ரிசர்ச். So in this the researcher must formulate a working hypothesis. So இதுல ஒரு ரிசர்ச்சர் வந்து கண்டிப்பா ஒரு ஹைப்போதிசிஸ் வந்து ஃபார்முலேட் பண்ணும். ஹைப்போதிசிஸ் அப்படின்றது நம்ம எப்படி எப்படிலாம் ரிசர்ச் பண்ண போறோம் அப்படின்றத ஹைப்போதிசிஸ், அந்த ஸ்டெப்ஸை தான் சொல்லுவோம். அண்ட் தென் இட் இஸ் பேஸ்ட் ஆன் த எக்ஸ்பெரிமெண்டல் அப்ரோச். ஸோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பேஸ் பண்ண ஒரு அப்ரோச்சா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் தென் இன்னோவேட்டிவ் ரிசர்ச், இன்க்ரிமெண்டல் ரிசர்ச், இதெல்லாம் வந்து அதிகமாக கொஸ்டின் கேட்கறது இல்லை, ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்னோவேட்டிவ் அப்படின்னா புதுசாக ஒரு ஐடியா கிரியேட் பண்ணணும், ஒரு நியூ டெக்னாலஜி. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் நியூவாக கிரியேட் ஆகிற ஒரு விஷயம். ஸோ அப்போ ஒரு ப்ராப்ளம்க்கு ஒரு நியூ டெக்னாலஜி யூஸ் பண்ணி, நம்ம இப்போ கேன்சருக்கு நிறையா சொல்யூஷன்ஸ் வந்து இருக்குது, ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நான் சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா அது ஒரு நியூ டெக்னாலஜி. அது வந்து ஒரு இன்னோவேட்டிவ் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் ரிசர்ச் ஃபார் கொரோனா வைரஸ் வேக்சின். ஸோ நிறைய டிசீஸ் கண்டிஷனுக்கு வேக்சின் இருக்குது, ஆனால் கொரோனா வைரஸ்க்கு இல்லை. அப்போ அதுக்கு நான் ஒரு புது டெக்னாலஜி யூஸ் பண்ணி நான் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா அது இன்னோவேட்டிவ் ரிசர்ச். அண்ட் தென் இன்க்ரிமெண்டல் ரிசர்ச் அப்படின்னா என்னென்னா, ஆல்ரெடி ஒன்று இருக்குது, ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதை வந்து நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ண போகிறேன், அதை வந்து ரெக்டிஃபை பண்ண போகிறேன் அப்படின்னா அது இன்க்ரிமெண்டல் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதே அப்ளைட் ரிசர்ச்னா என்னென்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி இருக்க ஒரு ப்ராப்ளமாக கரெக்டான சொல்யூஷன் கொடுக்கறது அப்ளைட் ரிசர்ச். இன்க்ரிமெண்டல் ரிசர்ச் அப்படின்றது ஆல்ரெடி இருக்க ப்ராப்ளமை இன்னும் பெட்டர் பண்ணுறது, இன்னும் கொஞ்சம் அதோட எஃபெக்ட் வந்து கம்மி பண்ணுறது இன்க்ரிமெண்டல் ரிசர்ச். ஸோ எக்ஸாம்பிள் ரிசர்ச் கண்டக்டட் பை எ கம்பெனி டு இம்ப்ரூவ் த ப்ராடக்ட். ஸோ ஒரு ப்ராடக்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு கம்பெனி வந்து எப்படி ரிசர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அது இன்க்ரிமெண்டல் ரிசர்ச். இது ரொம்ப முக்கியமான டேர்ம் மேம். எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டர் ரிசர்ச் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சு, இப்போ ஒரு சுனாமி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட எஃபெக்ட் என்ன, அதோட ஃபேக்ட் என்ன அப்படின்றது கண்டுபிடிக்கிறது எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டர் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டர் ஸ்டடி ஆர் ஆஃப்டர் த ஃபேக்ட் ரிசர்ச் இஸ் கேட்டகரி ஆஃப் ரிசர்ச் டிசைன் in which the investigation starts after the fact has occurred with interference from the research. அதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சு, அந்த விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு, அதோட எஃபெக்ட் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னா அது எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டர் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் ஹிஸ்டாரிட்டிக்கல் ரிசர்ச் அப்படின்னா இட் இஸ் சிமிலர் டு எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டர் ரிசர்ச். ஸோ ஒரு ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். இப்போ அந்த காலத்தில் இப்போது இந்த சோழரோட பரம்பரை அதெல்லாம் பற்றி ரிசர்ச் பண்ணுவாங்கல்ல ஆர்கியாலஜிஸ்ட், அதெல்லாம் வந்து ஹிஸ்டாரிட்டிக்கல் ரிசர்ச். ஹிஸ்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறது ஹிஸ்டாரிட்டிக்கல் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவோம் மேம். ஸோ இதில் எதுவும் டவுட் இருக்கா மேம்? இல்லம்மா. ஓகே மேம். இது இந்த எக்ஸ்போஸ்ட் வந்து ரொம்ப கேட்பாங்களோ? ஆமா மேம். ஆஃப்டர் த எஃபெக்ட். மாத்திட்டா மேம் ஸ்லைடு? ஓகே ஒரே நிமிஷம். மேம் ஓகே மேம். இந்த சௌமியா, without interference from the researcherனா, அதாவது நம்ம ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு, முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம போய் ஒரு இன்டர்ஃபியர் பண்ணி அங்க ஒரு ரிசர்ச் நடக்கிறோம்ல மேம், அதான்
ஒரு இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்றது அங்க போய் நம்ம பண்றது. சரி சரி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாசிட்டிவிசம் அண்ட் போஸ்ட் பாசிட்டிவிசம். ஒரே ஒரு ஸ்லைட் தான் மேம் இருக்கு, பார்த்துடலாம். ஒன்றும் இல்லை, பாசிட்டிவிசம் அப்படின்னா குவான்டிடேட்டிவ், போஸ்ட் பாசிட்டிவிசம் அப்படின்னா குவாலிட்டேட்டிவ். ஸோ இதுதான். ஸோ பாசிட்டிவிசம்ங்கிறது குவான்டிடேட்டிவ் அப்படின்றது எதோட கனெக்ட் பண்ணது மேம்? குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் அப்படின்றது நம்ம இந்த ஸ்லைட்ல பார்த்தோமே, மறந்துட்டீங்களா? குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் அப்படின்றது இந்த சைடு இருக்கு பாருங்க. குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் அப்படின்றது ஸ்ட்ரக்சர்டு ரிசர்ச்சையும் டிடக்டிவையும் கனெக்ட் பண்ணது. அப்போ இது எல்லாமே தான் இங்கே பாயிண்ட் அகெயின் வந்து அதே தான் ரிப்பீட் ஆகும். ஸோ பாசிட்டிவிசம் அப்படின்றதும் இதெல்லாம் இதோட கீவேர்ட்ஸ். ஸோ பாசிட்டிவிசம் அப்படின்னா என்னன்னா, ஒரு நடந்திருக்கு, ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு, அது வந்து எப்படி எப்படிலாம் நடந்துச்சு குவான்டிஃபை பண்ற மாதிரி இருக்கும். எத்தனை பேர் இதனால பாதிக்கப்பட்டாங்க, எத்தனை பேர் இறந்தாங்க அப்படின்றது குவான்டிஃபை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து பாசிட்டிவிசம். அப்போ கரண்ட்ல நடக்கிற ஒரு ரிசர்ச் நடக்கிறது பாசிட்டிவிசம். இதே போஸ்ட் பாசிட்டிவிசம் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு ப்ராப்ளம் நடந்துருச்சு, ஆனா அதுக்கு முன்னாடி அந்த என்வரான்மெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத குவாலிஃபை பண்றது, எக்ஸ்பிளைன் பண்றது போஸ்ட் பாசிட்டிவிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாசிட்டிவிசம் அப்படின்னா இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றது பாசிட்டிவிசம். இப்போ நடந்துட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்றது போஸ்ட் பாசிட்டிவிசம். ஸோ இதுதான் இது ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் மேம். இதுல எப்படிலாம் இதெல்லாம் வந்து கொஸ்டினோட கீவேர்டு. இதுல வந்து மேக்ஸிமம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, அப்படி கேட்டாலும் இந்த வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணி கேட்பாங்க. ஸோ பாசிட்டிவிசம் அப்படின்றது டிடக்டிவ் இன் நேச்சரா இருக்கும். டிடக்டிவ்னா ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக், அண்ட் தென் குவான்டிடேட்டிவா இருக்கும். அண்ட் தென் சர்டைன்லி அப்படின்னா என்னன்னா, அது வந்து எப்படி சொல்றது, ஒரு கரெக்டான இதை பேஸ் பண்ணதா இருக்கும். அதே மாதிரி அப்ஜெக்டிவிட்டி அப்படின்னா ப்ராப்பரான அப்ஜெக்டிவ் அந்த பாசிட்டிவிசம் ரிசர்ச்க்கு இருக்கும். சயின்டிஃபிக் பேஸ் பண்ணது இருக்கும். ஸோ இதுதான் சொல்யூஷன். அதாவது நம்ம கண்ணால பார்த்தா தான் நம்புவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, சயின்டிஃபிக்கலா ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாமே வந்து பாசிட்டிவிசம்ல வரும். அண்ட் தென் டிட்டர்மினிஸ்டிக். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றத டிட்டர்மின் பண்ற விதத்துல இந்த ரிசர்ச் வந்து இருக்கும். அப்சல்யூட் ரியாலிட்டி, கரெக்டா இப்போ என்ன இருக்கு அப்படின்றத ரியல் சுச்சுவேஷன் அது சொல்லும். அண்ட் தென் ப்ராபபிலிட்டி சாம்பிள் ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் கண்ட்ரோல்டு வேலை இருக்கும். இதே போஸ்ட் பாசிட்டிவ்ஸ்னா இதுக்கு ஆப்போசிட் எல்லாமே. ஸோ இது இண்டக்டிவாக இருக்கும், குவாலிட்டேட்டிவ் நேச்சராக இருக்கும், ப்ராபபிலிட்டி, அதாவது இதுவும் இருக்கலாம். நம்மளால கரெக்டான ஒரு சொல்யூஷனை கொடுக்க முடியாது. இப்போ 1+1 2 அப்படின்றது நம்ம கொடுக்கலாம், அது வந்து பாசிட்டிவிசம். இதே வந்து ப்ளூ பிளாக், அது வந்து என்ன கலர் வரும் அப்படின்னு நம்மளால எக்ஸாக்டா சொல்ல முடியாது, அது குவாலிட்டேட்டிவ். என்ன வேணாலும் நம்ம அதிகமாக இன்டென்சிட்டி அதிகமாக போட்டுட்டோம், ப்ளூ அதிகமாக போட்டு பிளாக் கம்மியாக போட்டோம் அப்படின்னா என்ன வேணா வரலாம். ஸோ அப்போதுக்கு ப்ராப்பரான குவான்டிஃபைங் நேச்சர் வந்து இருக்காது. அதை குவாலிட்டேட்டிவ் அப்படின்னு. ப்ராபபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும், லைட் ப்ளூவாக மாறலாம், இல்லை ஆஷ் கலராக மாறலாம், எப்படி வேணால் மாறலாம். அப்போ ப்ராபபிலிட்டி அதுக்கு அதிகமாக இருக்கும். அண்ட் தென் சப்ஜெக்டிவிட்டியே இருக்கும். அண்ட் தென் ஹியூமனிஸ்டிக் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஹியூமன்ஸோட மைண்ட் எப்போதுமே ஒரு நிலைத்தன்மையில் இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும். அதான் வந்து ஹியூமனிஸ்டிக் அப்படின்றது மீன் பண்ணுறாங்க. அண்ட் தென் நான் டிட்டர்மினிஸ்டிக், எதையுமே நம்மளால கணிக்க முடியாது. கிரிட்டிக்கல் ரியலாகவே குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்சை விட குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் தான் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும். அதுலேருந்து நம்ம ரிசல்ட் வர வைக்கிறது தான் கஷ்டமான விஷயமா இருக்கும். அண்ட் தென் நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். ஸோ சாம்பிளிங் பற்றி நம்ம பின்னாடி படிப்போம், ப்ராபபிலிட்டினா என்ன, நான் ப்ராபபிலிட்டினா என்ன அப்படின்றது. அண்ட் தென் ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் அன்கண்ட்ரோல்டாக இருக்கும். ஸோ இதுதான், இதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்டால் இதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்பாங்க மேம். ஸோ கொஸ்டின் போகலாமா மேம்? போலாம்ப்பா. ரொம்ப கொஸ்டின் தான் இல்லை, ஒரு 4-5 கொஸ்டின் தான் மேம் இருக்கும். அண்ட் தென் the main characteristics of scientific research is. இப்போ அப்படியே நீ யோசிப்பீங்க, நம்ம சயின்டிபிக் ரிசர்ச்னு ஒண்ணு படிக்கவே இல்லையே அப்படின்னு. இல்ல ஆல் தி அபவ். ஆமா மேம். ஸோ எம்பிரிக்கல். ஸோ அந்த சயின்டிபிக் ரிசர்ச் அப்படின்றது நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணதாகவும் இருக்கும். அதே மாதிரி சயின்டிபிக் தானப்பா, இல்லையா? ஆமா மேம். எக்ஸ்பெரிமெண்டல், தியரிட்டிக்கல், இது எல்லாமே சேர்ந்ததுதான் வந்து ரிசர்ச் அத சொல்றாங்க.
So next question, which of the following is not the characteristics of research? So இதெல்லாம் 4 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. இதுல எது வந்து ரிசர்ச்சோட கேரக்டரிஸ்டிக்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ரிசர்ச் இஸ் அ சிஸ்டமேட்டிக், ரிசர்ச் இஸ் நாட் அ ப்ராசஸ், ரிசர்ச் இஸ் ப்ராப்ளம் ஓரியன்டட், ரிசர்ச் இஸ் நாட் பாசிவ். ரிசர்ச் இஸ் நாட் அ ப்ராசஸ். பி. ஆமா மேம், அதுதான். ஏன்னா ரிசர்ச் இஸ் ப்ராசஸ் தான் இல்ல. ஆமா மேம். ஸோ இந்த இடத்துல டி ஆப்ஷன் பாருங்களேன், நீங்க கன்ஃபியூஸ் ஆகிறதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. ரிசர்ச் இஸ் நாட் பாசிவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ரிசர்ச் வந்து பாசிவ் கிடையாது, ஆக்டிவ் அப்படின்னு சொல்லி நம்ம அதை சூஸ் பண்ணிடுவோம். அந்த நாட்டுங்க அந்த இடத்துல நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க மேம். ஸோ த ரிசர்ச் தட் இஸ் பேஸ்ட் ஆன் த நேச்சுரலிசம் இஸ் நோன் அஸ். ஸோ நேச்சுரலிசம் அப்படின்றது ஒரு எப்படி சொல்றது, ஒரு இருக்கிற விஷயத்த பேஸ்ட் ஆன் இல்ல மேம். டிஸ்கிரிப்டிவ்னா டிஸ்கிரைப்ன்ற வேர்ட் வரும் மேம் கண்டிப்பா. இல்லனா அது ஒரு விஷயத்தை பத்தி நன்னா இருக்கணும். இல்லனா ஏ ஃபீல்டா ஃபீல்ட் ரிசர்ச் நம்ம ஃபீல்ட்ல போய் பண்றதுனால படிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி நாங்க ஞாபகம் வச்சுப்போம். ஃபீல்ட்ல போய் வயல்ல வேலை செய்யறதுதான் நேச்சுரல். ஃபீல்டுனா வயல், நேச்சுரல் முடிஞ்சு போ. அப்படி இல்ல மேம், சூப்பர், வேற லெவல். நான் கான்செப்ட் சொல்றேன். இப்போ ஃபீல்டு ரிசர்ச் அப்படின்னா புதுசா ஒரு என்வரான்மெண்ட்டுக்கு போயிட்டு அந்த என்வரான்மெண்ட் எப்படி இருக்கு, இப்போ ரூரல் ஏரியாவுக்கு போயிட்டு ரூரல் ஏரியா பீப்புள் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்றது எல்லாமே வந்து பாக்குறது. நம்ம ஃபீல்ட் நம்ம இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போய் இது பண்றது ஃபீல்டு ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த ஏரியாவில் இருக்க நேச்சுரலா எப்படி எப்படிலாம் இருக்காங்க அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றது ஃபீல்டு ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க மேம். ஃபீல்டு ஒர்க்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அதெல்லாம் இந்த ரிசர்ச்ல தான் வரும். ஸோ அடுத்த கொஷின், விச் ரிசர்ச் இஸ் ரெஃபர்டு டு சயின்டிஃபிக் ஸ்டடி அண்ட் சீக் ப்ராக்டிக்கல் சொல்யூஷன் டு எ ப்ராப்ளம். ஸோ ஒரு 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 ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னா அது என்ன ரிசர்ச் மேம்? எக்ஸ்பெரிமெண்டல் மேம். பியும் வரலாம், சியும் வரலாம்ல மேம். அப்ளை பண்ணி சொல்யூஷன் எடுக்கலாம். சொல்யூஷன் வந்து அப்ளைட் தானே. வரலாம் மேம். ஆனா இந்த இடத்துல தான் நம்ம அப்ளைட் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது மெயினா பார்க்கணும் மேம். இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுனால நமக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்கும், கரெக்டான சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது. மேபி அது வந்து நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஆனா அப்ளைட் ரிசர்ச்ல என்ன கொடுத்துருப்பான் அவனோட நோட்ஸ்லயே, நமக்கு வந்து ப்ராப்பரான சொல்யூஷன் வந்து ஒரு இதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ இதுக்கு வந்து அப்ளைட் ரிசர்ச் தான் பாத்துக்கோங்க. ஜீவிதா மேம், மைத்தலி மேம், எப்ப அப்ளைட் வந்தாலும் சௌமியாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. where she is going to give solution to the problem. That is Soumya applied. She is applied. இல்ல மேம், கீவேர்ட் வந்து சொல்யூஷன் மேம். சோ ஒரு சொல்யூஷன் அப்படின்னா அது அப்ளைட் ரிசர்ச். இதே இன்னொரு சௌமியா ரெண்டும் நாங்க மேட்ச் பண்ணிப்போம். மேம் இதுலயே வந்து இன்னொரு ஒரு டைப் ஒன்று வந்திருக்கும். அது வந்து நம்ம டைப்லேயே கிடையாது, ஆனா ஃப்ரீக்வெண்டா கேட்பாங்க. அது வந்து நம்ம அடுத்த மெத்தட்ஸ் படிக்கும்போது பார்ப்போம். ஒரு ப்ராப்ளமுக்கு இமீடியட்டான சொல்யூஷன் கொடுத்துச்சு அப்படின்னா அது வந்து ஆக்ஷன் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதுக்கு வேர்டு வந்து கரெக்டா பார்க்கணும். சொல்யூஷன் நார்மலா சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது அப்ளைட் ரிசர்ச். இமீடியட் சொல்யூஷன் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஆக்ஷன் ரிசர்ச் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும் மேம். ஆக்ஷன் ரிசர்ச் பத்தி அப்ளைடுமே அதுக்கு வரும் சௌமியா. அப்ப சுனாமி ஆயிடுச்சு அவங்களுக்கு என்ன பண்றதுன்னா அது அப்ளைடு. இப்போ சுனாமி ஆயிடுச்சு அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு இமிடியேட்டா கொடுக்கறது ஆக்ஷன் ரிசர்ச். அப்ளைட் ரிசர்ச்ங்கிறது ஒரு ப்ராப்ளத்தை பத்தி டீட்டெயிலா அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு எக்ஸாக்டான சொல்யூஷன் கொடுக்கறது அப்ளைட் ரிசர்ச். இந்த இமிடியேட் அப்படின்ற வேர்டு அங்க முக்கியம் மேம். இப்ப கொரோனாக்கும் அப்படிதான், உடனே இப்போ இது கண்டுபிடிச்சாங்க அது எல்லாமே ஆக்ஷன். இல்ல அந்த மாதிரி क्वेश्चन அத வச்சு தான் சொன்னேன். எனக்கு அப்ளைடுங்கற மாதிரி தான் ஞாபகம் வந்துச்சு. கொரோனா ஆக்ஷன் அது அப்ளைடு ஆக்ஷன். ஓகே ஓகே ஓகே. So next question, research that is done to understand an event from the past historical is known as. Research that is done to understand an event from the past is known as. ஹிஸ்டாரிக்கல் தான் நினைச்சேன் மேம். நீங்க வந்து கொஞ்சம் அழுத்தி சொல்லுது அந்த பிள்ளை. பாஸ்ட் சொல்லவும் நினைச்சா ஐயோ போச்சு அது இல்லையோ அப்படின்ட்டு.
இல்ல இல்ல மேம் சும்மா கன்ஃபியூஸ் பண்ணி பார்த்தேன் மேம். கன்ஃபியூஸ் ஆயிடுறீங்களா? அட வேற லெவல் மேம். ஆன்சர் ஏற்கனவே ஏய் கன்ஃபியூஸ் ஏய் தான் ஏய் இருக்கேன். பாஸ்ட்னாலே ஹிஸ்டரி தானே, உடனே ஒரு ஆன்சர் சொல்லிட்டா உனக்கு ஒத்துக்க மாட்டியே. சரி சரி மேம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து மெத்தட்ஸ் ஆஃப் ரிசர்ச்சும் அதுக்கப்புறம் இன்னொரு டாபிக் எல்லாம் பார்க்கலாம் மேம். இந்த ஓரளவுக்கு ஸ்டெப்ஸ் ஆஃப் ஹைபோதசிஸ் எல்லாம் ரிசர்ச் வரும்ல சௌமியா? கண்டிப்பா மேம் வரும். இதுல இப்போ இது மேக்ஸிமம் கவர் பண்ணா நமக்கு செகண்ட் பேப்பர் ரிசர்ச்சும் கவர் ஆயிடும் தானே? தாராளமா மேம். இப்போ இந்த யூனிட் படிச்சோம் அப்படின்னா செகண்ட் பேப்பரோட ரிசர்ச்சும் கவர் ஆயிடும். அதே மாதிரி கம்யூனிகேஷன் இந்த யூனிட்ல படிக்கிறப்போ நமக்கு செகண்ட் பேப்பர்ல இருக்க கம்யூனிகேஷன் யூனிட்டும் கவர் ஆயிடும். ஸோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஜீவிதா 2 யூனிட் மேம், வந்து கவர் மைதிலி ஆயிடும். மேம், நீங்க எல்லாம் கொஞ்சம் நல்லா இந்த ரிசர்ச்ச வந்து கவனிக்கலாம் வாங்க. கண்டிப்பா மேம். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே மேம்.